ஜோசப், ஞாபகங்கள் என்றுமே மறைவதில்லை. கடைசி மூச்சு இருக்கும் வரை அது தீராது. ஆழ்ந்த உறக்கத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவன் குரல். உன்னுடைய நட்சத்திரம் உதிக்கும் நேரம் இது. கேபிட்டல் சார். ஆமா, நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மணி பேசுறேன். சாரோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, அவர் இங்க இல்லையே. இல்லையா? இல்ல. எங்க போயிருக்காரு? ஜெர்மனி போயிருக்காரு. ஜெர்மனிக்கா? எப்போ? நேத்துக்கு. சொல்லவே இல்லையே. நேத்து சாயங்காலம் தான். எப்ப திரும்பி வருவாரு? நாடகம் கவிதைக்கெல்லாம் மவுசு கம்மி தான், ஒத்துக்கிற ஒரு பேச்சுக்கு. பட் ஒரு மீடியத்துக்கும் இன்னொரு மீடியத்துக்கும் போட்டி இருந்தா தான் வளர்ச்சி இருக்கும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சித்தா, ஹென்றி ஜேம்ஸ் டிராவல் ரைட் டிக்கெட்ன்ற நாடகத்தை போட்டிருக்காரு. இதை நான் ஏத்துக்க முடியாது. கண்ணாடி போட்டு அவர் நடிக்கிறது இதெல்லாம் கிளாசிக், எனக்கு தெரியும். புதுசா ஒரு பையன் வந்திருக்கான், உன்னை பார்க்காம போயிருக்கான். எவ்வளவு திமிரு! அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவான்? ஒரு படம் நடிச்சு வெளியே வந்தா போதும், அஜித் விஜய் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுவானுங்க. காத்து அவன் பக்கம் அடிக்குது, கொஞ்ச நாள் ஆடட்டுமே, அப்புறம் அவனே அடங்கிடுவான். கடைசியில எப்படியும் நம்ம கால தான் வந்து விழுந்தாகணும். இதெல்லாம் கண்டிச்சே ஆகணும். யதார்த்தத்தை கையில எடுத்த எத்தனையோ படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஆனா இந்த கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இதை எதிர்த்திருக்காங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பொயட்ரில இந்த காலத்துல ஒத்து வராது, புரியுதா? அவன் ஆக்சுவலா அந்த இடத்துல செத்து போயிருக்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் அவன் அந்த பூமியில இருந்திருந்தா கதையெல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். என்ன, he has to die. அத நம்ம முடிவு பண்ண எப்படி? இங்க இந்த டாஃபோடில்ஸ் மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு தேவையான வாக்குவாதங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் ஒரு அழகான இடம். நாம நம்மளால முடிஞ்சதை ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுவோம். லெட்ஸ் பி ஷாக்கிங்லி ஒரிஜினல். டாஃபோடில்ஸ் இனி ஒரு ஞாபகம் மட்டுமே. திருவனந்தபுரம் நந்தனம்கோடு பக்கத்தில் உள்ள டாஃபோடில்ஸ் என்கிற வீடு கேரளாவில் கலையார்வம் உடைய கலைஞர்களிடையே விமர்சகர்களையும் கொண்ட ஒரு அழகான குடில் என்பது யாரும் மறக்க முடியாது. ஒரு காலத்தில் கேரளாவில் முக்கியமான ஒரு எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குனர், அது மட்டுமல்ல, கலையை அதிகமாக மதிக்கும் எத்தனையோ முக்கிய புள்ளிகளின் ஓய்வெடுக்கும் இடமாக கருதப்பட்டது இந்த டாஃபோடில்ஸ். பரேத நாயக் கர்னல் RS நாயர் அவர்களின் பரம்பரை வீடான கோயக்கல் தான் பின்பு டாஃபோடில்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த பெயரை வைத்தவர் பிரபலமான இயக்குனர் சித்தார்த்தன் என்பவர்தான். அவரின் துர்மரணத்தின் காரணம் இன்னும் என்னவென்று தெரியாமல் கேரளா போலீசார் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோப்பு இன்னும் மூடப்படாமல் இருக்கிறது. அற்புதமான மரணம், பிரச்சனைகள் இல்லாத. பிரசாந்த், ரிலாக்ஸ்டா, ரிலாக்ஸ். You are getting it wrong. அதான், இப்படி ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் தேவையில்லை. இந்த டைலாக்ல இந்த அளவுக்கு ரியாக்ஷன்லாம் நமக்கு இப்ப வேண்டாம். இத நார்மலா சொன்னாலே போதும். இவர் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா புரியல. எனிவே, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். எஸ், ஆமா, இப்ப நான் எங்க விட்டேன்? நாம பேசிக்கிட்டு இருந்தது கிஷோரோட ஃபாதர் மாதவனை பத்தியும் சித்தார்த்தன் சார் பிரியறதுக்கான காரணம் பத்தியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே தெரியாது. சித்தார்த் சாரோட சூசைட் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? சித்தார்த்தன் சார் ஒரு அபரிதமான ஜீனியஸ் தான் என்னோட அபிப்பிராயம். அப்பா சித்தார்த்தன் அங்கிளை பத்தி நிறைய பேசியிருக்காரு. he could be dangerously impulsive. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு முக்கியமான காரணம் அவருக்கு இல்லைன்னு தான் எனக்கு தெரியும். ஒரு புது புரட்சியை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி தான் வாழ்க்கையை எப்பவுமே புதுமையா வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் மரணங்கிற ஒரு யாத்திரை அவரோட ஆர்வத்தை ரொம்பவே தூண்டி இருந்தது. சினிமாவிலையும் நிறைய நாவல்கள்லயும் அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நான் எடுக்கிற இந்த நாடகம் மரணம் என்பது ஒரு அற்புதம். அப்பாவோட அலமாரியிலிருந்து தான் கிடைச்சது. பட் எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, இது சித்தார்த் அங்கிளோட கதையா இருக்கும்னு. அப்பா இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாரு, ஸ்கிரிப்ட்ல பேரும் கிடையாது. இத வேற யாரோட கையெழுத்து வச்சு எழுதியிருந்தாலும் ஒரிஜினலி. டாஃபோடில்ஸ் வீடு மொட்டை மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார் டைரக்டர் சித்தார்த்தன். ஆனால் அவருடைய மரணத்தை குறித்து நண்பர்கள் பலவிதமாக கூறுகிறார்கள். தற்கொலை என்று சிலர், தவறி விழுந்திருக்கலாம் என்றும், கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் வதந்திகள். ஆனால் இந்த மரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. வந்துடுறேன். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? கண்டிப்பா வந்துடுறேன். வருன்னு சொல்றேன்ல, அங்க வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் ஜெயச்சந்திரன்.
ஹலோ ஹலோ, நான் ஜெகன் பேசுறேன். ஜெகனா ஆமா, எப்படி இருக்க நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க லொகேஷன்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. டாக்டர்ஸ்க்கு வந்திருக்கேன். யாரு வேணும் வரானா? வேணுவை தவிர மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. அது சரி. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. 7 மணிக்கா? வராம எப்படி? அதானே பார்த்தேன். ம். இந்த டேப்டர்ஸ்ல நிறைய கனவுகளும் சாதிக்க போறோங்கிற நம்பிக்கைகளும் தூங்கிட்டு இருக்கு. உன்னோட பேர் என்னடி? எங்களுக்குன்னு தனியா அப்படிலாம் பேரெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வேணும்னா உங்களோட திருப்திக்காக ஒரு பேரு சொல்றேன், ராஜி. நல்லா இருக்கா? எனக்கு அவசியம் ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன் அவ்வளவுதான். மனிதன் இறந்து விட்டாலும் மனிதனுடைய ஞாபகங்கள் எப்போதும் மறைவதில்லை. அந்த ஞாபகங்கள் ஒருபோதும் அழிவதில்லை. நான் போய் ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க வாங்கினா உனக்கு கொஞ்சம் அதிகமா காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இன்னைக்கு என்ன அனுப்பிடுவீங்களா? ஆ? ஏன் கேக்குற? இல்ல, 2 நாள் ஆச்சு. நான் இன்னும் உங்களுக்கு போர் அடிக்கலையா? என்ன விடு, உனக்கு என்ன வேற ஏதாவது ஆள் புக் பண்ணிருக்கியா? நேற்று இரவு டேஃபடில்ஸில் சித்தார்த்தனுடைய நண்பர்கள் எல்லாம் கூடினார்கள். டேஃபடில்ஸ் இருக்கும் வரை நிறைய ஞாபகங்களும் இறந்த சித்தார்த்தின் குரல்களும் கேட்டுக்கொண்டிருப்பதாக தான் நண்பர்கள் கூறுகிறார்கள். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவரு இறந்திருக்கலாம். அத வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன் இன்னைக்கு. தெரியல. அத பத்தி யோசிக்கலாம். நான் முதல்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அவ்வளவு அற்புதமா வேலை வாங்கி அவரை ஒரு சிறந்த நடிகரா அங்கீகாரம் பண்ணக்கூடிய அளவுல வேலை வாங்கக்கூடிய அருமையான டைரக்டர். அவருடைய பல படங்கள் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துகிட்டு பல விருதுகள் வாங்கியிருக்கு. வர்த்தக ரீதியாகவும் பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. So friends, at last it is finalized. Daffodils இடிச்சிட்டு அங்க நாம ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. அந்த கட்டடத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காக நாம உருவாக்க போற பிளாட்ஸுக்கு டேஃபடில்ஸ் அவென்யூன்னு பேர் வைக்க மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்திருக்கு. Our work schedule is going to start on 15th September. That's all for now. சித்தார்த்தோட மரணம் அது தற்கொலைன்னு என்னால நம்ப முடியல. என்ன ஒரு முறை டேஃபடில்ஸ்க்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆனா இந்த நிலைமையில பப்ளிக் அஃபேர்ஸ் தேவைதானா? பரவாயில்ல, எதையும் வெளிப்படையா பேசுவாரு. இனிமே நம்மளால அந்த இடத்தை பார்க்க முடியுமா? வெல், ஐ டோன்ட் மைண்ட். யூ கெட் ரெடி. ஐ அம் ரெடி. நாம எப்பவுமே போற மாதிரி பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம். ஓகே. என்னப்பா சீக்கிரமா வந்துட்டியா? இல்ல, இப்பதான் வந்தேன். நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா கூடி எவ்வளவு நாளாச்சு. இனிமே எப்ப இந்த மாதிரி சந்திக்கிறதோ. வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நாளைக்கு இறக்க போற அதிர்ஷ்டசாலிகளுக்கும் cheers. வெறும் 2 நாள் தான் இருக்கும். உழவர்கங்கள திரைக்கதைய சித்த இங்கதான் உட்கார்ந்து எழுதுனா. அன்னைக்கு கஞ்சாவோட சப்ளை பாபு கையில. இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனா பாபுக்கு ஒரு இடம் இருக்கு. ஸ்டாக் அங்கதான் வச்சிருப்பான். வெள்ளிக்கிழமையானா போதும், நேரா அந்த இடத்துக்கு போயிடுவான். கரெக்டா சரக்கை எடுத்துட்டு வந்துடுவா. அத யாருக்கும் தெரியாம டிக்கிக்குள்ள வச்சு இங்க எடுத்துட்டு வருவான் பாரு, அது பாபுவால தான் முடியும். இது எல்லாம் சித்தனோட வேலைதான். அடிக்கடி கடவுள சித்த வருவான், சாப்பாடு கேட்பான், நல்ல சிரிப்பான், அப்புறம் வருத்தப்படுவான். நான் ரொம்ப ஆசைப்பட்டுதான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்தேன். ஆனா ஆனா இப்ப ஏன்டா வந்தோன்லாம் இருக்குன்னு சொல்லுவான். மாதவனுக்கு ஒரு பையன் இருந்தான்ல, அவன் இப்ப என்ன பண்றான்லாம் கேட்பான். ஒருவேளை இதெல்லாம் பிரம்மையா இருக்கலாம். நான் எடுத்த படங்கள்ல சித்தனோட படத்துக்கு சில வித்தியாசங்கள் இருக்கு. ஏதோ ஒரு டெப்த் அவன் படங்கள்ல மட்டும். நாம எடுக்கிற இந்த கமர்ஷியல் படங்களை எல்லாம் விட கொஞ்சம் வித்தியாசம். அவரது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். பட் யூ வாஸ் வெரி அப்நார்மல். ஐயா,
என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவரோட ஒரு ஸ்டைல் தான். ஹி வாஸ் த ஸ்டைலிஷ் த ஷோ மேன். வண்டுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரே தோட்டத்துக்குலாம் சுத்திட்டு இருக்குன்னா சும்மாவா யோசி. அவன் மேல இந்த அளவுக்கு பொறாம இருக்குன்னா இந்த ஒரு விஷயத்துல தானே. இவன் பல லெக் பீஸா பார்த்தவன். அதெல்லாத்தையும் விடுங்க, அடுத்த ரவுண்ட் போட. சரி சரி, சரக்கு அதிகமா ஊத்து, தண்ணிய கம்மியா ஊத்து. இல்ல சோடா இருக்கா? இப்போ சோடா இல்லாம எப்படி? சரி சரி, யார் சோடாக்கு போயிருக்கா? இல்லன்னா நாமளே போலாம்பா. எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க, கால் தடிக்க விழுந்துட போறீங்க. விழற அளவுக்கு இங்க பல்லெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு தெரியாத. அந்த விளக்க கொஞ்சம் இப்படி திருப்புங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல சினிமானாலே சித்தார்த் ஒருத்தன் தான் ஞாபகத்துக்கு வருவான். ஆட்டி படைச்சான்ல சினிமாவை. என்ன சித்தார்த் ரெகுலரா இல்லனாலும் அப்பப்ப டைரி எழுதுவான். மத்த எது மேலயும் இல்லாத அந்த பொசசிவ்னஸ் அவனுக்கு அந்த குறிப்புகள் மேல இருந்ததுன்னு எனக்கு தோணுது. நம்மளோட எல்லாம் பேசும்போது விளையாட்டுகள், தமாஷு, சிரிப்புகளா இருந்தாலும் சித்தார்த்தோட ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு யாராவது கவனிச்சிருப்பாங்களான்னா எனக்கு டவுட் தான். அவரை சுத்தி ஒரு வட்டத்தையே போட்டு வச்சிருந்தாரு. ஆனா ஆனா அப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வராத பாத்துக்கிட்டாரு. அதுதான் அவரோட பிரில்லியன்சி. அந்த டைரி குறிப்புல இருக்கிறதெல்லாம் சித்தார்த்தோட ரகசியங்களோட குறிப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. சாகரத்துக்கு முன்னாடி அதை அழிச்சதுக்கான காரணம் மத்த யாரும் அதை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான். என்ன சொல்றீங்க? அழிச்சிட்டாருன்னு நம்மளால சொல்ல முடியாது, அது மிஸ் ஆயிருக்கலாம். போலீஸ்காரங்க துப்பு தொலைக்கிறதுக்காக அந்த டைரியை தேடி பார்த்திருக்காங்க. வீட்டுல, கிளப்ல, இதோ இந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் தேடினாங்க, கிடைக்கல. அவரோட மரணத்துக்கு அப்புறம் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் மந்திரி கையில கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி யாராவது நண்பர்கள் கிட்ட அவர் கொடுத்து வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் மாதவன் வீட்டுல அது இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கடைசி காலத்துல அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. என்னப்பா இது, நீங்க ஒரு கவிஞர் ஆனதே இன்வெஸ்டிகேட்டர் ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு நஷ்டம் தான். ஏன்னா பெரிய இன்வெஸ்டிகேட்டர் ஆகிற தகுதி உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு பாட்டை பாடு பாலா. பாடு பாலா ப்ளீஸ். ஜோசப், ஞாபகங்கள் என்றுமே மறைவதில்லை. கடைசி மூச்சு இருக்கும் வரை அது தீராது. ஆழ்ந்த உறக்கத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவன் குரல். உன்னுடைய நட்சத்திரம் உதிக்கும் நேரம் இது. இல்ல, ஒரு நாள் நம்ம தலைவன் யாரு? அதான் நம்மால் தான்ப்பா, நம்ம நாயகன், நம்மளோட நம்ம சித்தார்த்தன். நம்ம சித்தன் ஒரு முறை நம்ம கவி சுள்ளிகரனை பத்தி கேட்டாரு. நம்ம கவி வந்தார. எந்த கவி? சொல்லியா? நம்ம சொல்லி கவிதா. வரலையா? வரலையே. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் அப்படியே ஸ்பாட்ல இருந்து வந்துட்டேன். ஐயோ பாவம். அப்புறம் சினிமா பத்தி பேசும்போது டோட்டலா வேற ஆள் மாதிரி மாறிடுவாரு. ரொம்ப சீரியஸா பேசுவாரு. என்னோட சினிமான்றது அதை நான் தான் உருவாக்குறேன். அதுல நான் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவேன். என்ன மெசேஜ்? அது நம்ம மெசேஜ் நம்ம ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. மெசேஜ் கன்வே ஆச்சான்னு அதை ஜனங்க தானே முடிவு பண்ணணும். நேற்று மாலை டேஃபடில்ஸில் சித்தார்த்தனுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். உள்ளவர்கள், தனுஷ்கோடி, ஸ்வயம், அகந்தை என்கிற திரைக்கதைகளை சித்தார்த்தன் எழுதியது டேஃபடில்ஸில் உட்கார்ந்துதான். பிரபலமான இங்கிலீஷ் இந்தியன் நாவலிஸ்டும் சித்தார்த்தனுடைய மகனுமான ஆதி சித்தார்த்தனை எங்களுடைய ஸ்டுடியோ சந்திக்க முயன்றாலும் அவர் இந்த விஷயத்தை பற்றி பேச தயாராக இல்லை. ஆதி சித்தார்த்தனுடைய லேபரிண்ட் ஆஃப் சானிட்டி என்ற புத்தகம் போன முறை மேன் புக்கர் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. டைரக்டர் சித்தார்த்தன், எனக்கு அவர் அப்படி இல்லை. வீட்டுக்கு முன்னாடி கூடியிருக்கிற தியேட்டர்காரங்க சத்தமும் தூக்கத்துக்கு நடுவில் என் தலைகளை கோரி கொடுத்த அவங்க விரல்களின் ஸ்பரிசமும் சாராயமும் கஞ்சாவும் சேர்ந்த வாசனை எங்க அப்பா. எங்க இருக்க? என்ன பார்க்க வரதுக்கு உனக்கு எதுக்கு பத்மா லக்கேஜ்லாம்? டிராவல் லைட். இங்க துணிக்கெல்லாம் வேலையே இல்லை.
உங்களை மாத்தவே முடியாது. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புதானா? அதெல்லாம் விடு, சீக்கிரம் வா. ஓகே. அப்பாவை பத்தி எனக்கு ஞாபகம் ஆரம்பிக்கிறது எங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நான் ஸ்கூலை விட்டு வரும்போது என்ன அடிக்கடி ஒரு கிளப்புக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த இருட்டு வெளிச்சத்துல. ரமணா, இவனுக்கு ஒரு சிக்கன் சாண்ட்விச் சொல்லு. பிடிக்க என்னப்பா வேணும் உனக்கு? இங்க லெமன் ஜூஸ் கிடைக்குமா? அதெல்லாம் உனக்கு இங்க கிடைக்காது. ஓல்டு மங்க் ரம்பு வேணுமா உனக்கு? அது கசப்பா இருக்காது. வேணும்னா சக்கரை போட்டுக்கோ. சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. இப்ப எந்த கிளாஸ் நீ? எந்த கிளாஸ் பா? 6th 7th? 6th தான். அப்போ உனக்கு தெரியாதுன்ற. எனக்கு தெரியும் 6வதா 7வதா கன்ஃபியூஷன். அதான் நடுநடுல இது மாதிரி மாத்தி சொல்லிடுவேன். அப்பாக்கு ரொம்ப ஞாபக மறதி. That's my boy. இங்க பாருங்க மாதவன், இவனுக்கு ஆதினி ஏன் பேர் வச்சேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கல்கட்டா பிலிம் ஃபெஸ்டிவல்ல என்னோட படத்தை ஓப்பனிங்கா காமிச்ச அந்த சமயத்துல என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஆதி நாராயணன் சொல்லி சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. பொலைட்னஸ், கர்டசி, ஹியூமனிட்டி இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு ஆள் கிட்ட இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தார் ஆதி. அந்த அற்புதமான மனிதரோட பேரை தான் இவனுக்கு வச்சேன். வருங்காலத்துல இதுக்கெல்லாம் நேரெதிரா இருக்க கூடாதுன்னு தான் என்னோட பிரார்த்தனை. என்னோடதோ. மெதுவா. அப்படிதான். அங்க பாரு, அங்க போறது யாருன்னு பாரு. அவர் நம்ம கிபி தொல்காப்பியம் தானே? அவர் இந்த பாருக்குமா வராரு? இல்ல யாராவது கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கடவுளா அனுப்பின விருந்தாளி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா நமக்கு புண்ணியமே கிடைக்காம போயிடும் இல்லையா? நான் பார்த்தேன், ஏதோ சீரியஸ் டிஸ்கஷன் இருக்குன்னு தான் நான் அந்த பக்கம் வரவே இல்லை. பாருக்குள்ள என்ன சீரியஸ் டிஸ்கஷன் இருக்க போகுது? நாம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என் ஞாபகம் சரியா இருந்தா கொச்சின்ல ஒரு ஓல்கா பார்ல என் கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிட்டு கிச்சன் பக்கமா ஓடி போயிட்டீங்க. அங்கதான் நான் உன்னை கடைசியா பார்த்தேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களை அடிக்கத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு? ஏதோ ஒரு சின்ன பத்திரிகை ஆபீஸ் நடத்துற ஆளு தான் சார். நான் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. சின்ன பத்திரிகையா? அதெல்லாம் காதுல பூ வச்சுக்கிட்ட போய் சொல்லு, நம்புவான். நான் அப்படி இல்ல. எனக்கு இந்த அளவுக்கு கோவம் வரதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனா உண்மையை சொல்றேன் சார், எனக்கு தெரியாம தான் அவங்க எல்லாரும் அந்த படத்தை பத்தி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணாங்க சார். ஐயோ, உன் பத்திரிகையில வர கவர் ஸ்டோரியை கூட படிக்க நேரம் இல்லாத ராமநாத கோயங்கா, உனக்கு தெரியுமா சேது தன் சொந்த வீட்டை கூட அடமானம் வச்சு எடுத்த படம் அது. ரொம்ப அற்புதமான படம். படத்தோட பிரிவு பார்த்துட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான படத்தை நான் பார்த்தது இல்லைன்னு கேவலமா பேசாம நீ உன் பேராசைனால அந்த நல்ல படத்தை தப்பு தப்பா எழுதி கிழிச்சதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். சித்தார்த், சாரி, தப்பு நடந்துருச்சு. ஏதோ திடீர்னு வந்த கோபத்துல சேது என்னை பத்தி தப்பு தப்பா பேசலாம். அந்த கோபத்துல நான் ஏதோ கண்ணா பின்னான்னு எழுதிட்டேன். சாரிப்பா. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம உன் இஷ்டத்துக்கு தப்பா எழுதுனதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீ யோசிச்சிருக்கணும். அந்த சேதுவோட பைசால எத்தனையோ ராத்திரி நீ தண்ணி அடிச்சதை கூட நீ மறந்துடலாம். ஆனா உன் பையனை ஒரு லாரி இடிச்சு அவன் மண்டையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா அங்க வந்து ரத்தம் வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணுமோன்னு வாரி வாரி இறைச்சானே. உன் பையனை மனுஷனாக்கி திருப்பி உன் கையில தந்தவன் அவன். எனக்கு தெரியும். உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் போட்ட பிச்சை தான் நீ. ரமணா, இன்னொன்னு ஊத்து. அடுத்த வருஷம் இவனை ரிஷி வேலைக்கு அனுப்புவேன். ஜெயகிருஷ்ணமூர்த்தியோடது. அதுக்கப்புறம் ஸ்டான்ஃபோர்ட். இவன் சுதந்திரமா பெரிய ஆளா வரணும். செல்லம், நாக்க நீட்றா. இத வேற யாரும் அவனுக்கு கத்து கொடுக்க வேண்டாம். இவனுக்கு அக்ஷராபியாசம் பண்ண கூட என்னால முடியல. Be a holy drinker, my adorable Leo. சுதந்திரமா யாருக்கும் பயப்படாம உன் வாழ்க்கையை அனுபவி. அப்பான்ற நினைவுகளையும் தாண்டி சித்தார்த்தன்ற கதாபாத்திரத்துல எனக்கு ஒரு அவ்வளவு நம்பிக்கை. அதுக்கப்புறமா தான் அப்பாவுடைய வாழ்க்கையை ஒரு நாவலா மாத்தணுங்கிற ஆசையே எனக்கு வந்துச்சு. தனிமையில் இனிமை காணும் என் கணவரே, என் வணக்கங்கள். தடங்களுக்கு வருந்துகிறேன். நீ சுவாதி நட்சத்திரம் இல்லையா? அதான் உன்னை பார்த்ததோ கடல் அலைகள்லாம் திடீர்னு பொங்கிடுச்சு. ஐ எம் சாரி, உங்க நட்சத்திரம் என்னன்னு நான் மறந்தே போயிட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு சினிமா டயலாக் எல்லாம் பேச வராது. என்ன கதாசிரியரே, கதெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஒரு வரி கூட விடாம எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீ என் பக்கத்துல இருந்தா ஒரு வேலையும் நடக்காதுங்கிறதுக்காக தான் உன்னை அங்கேயே விட்டுட்டு நான் இங்க தனியா வந்தேன். ஹாய் ஜூலியா. Hi Adi. Hey, forgot to thank you for yesterday's dinner. Don't be so formal, Julia.
Julia, this is Batma. Hi. Batma, this is Julie. Hi, this is your girlfriend? No, she is my wife. God, you married already? I'm afraid I am. Okay, bye. Thank you. Well, see you. Bye. அப்ப நீங்க தனியா இல்ல? Hey, இவ ஒரு லோக்கல் ஜெர்மன். இவளுக்கெல்லாம் ஆள் இருக்காமா? அதோ அந்த காட்டேஜ் நம்பர் 303ல மொரோக்கன் முஸ்லிம் ஷாஹித் ஷாதா. அவங்க பாக்குறதுக்கு ஸ்மிதா பார்ட்டில் மாதிரி இருப்பாங்க. பாக்குறியா? ஒண்ணு தேவையில்லை. என்ன விட பெரிய அழகியா? கண்டிப்பா. உங்களை Hey. நீ இப்ப குளிச்சது ரொம்ப வேஸ்ட் பத்மா. மறுபடியும் குளிக்க தானே போற? எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் பொறுமையா குளிச்சா போதாது? ஆசைதான். நான் கூட ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அதிகமா பணம் வாங்குற இந்தியன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட பத்தி, பெண் மோகத்தை பத்தி. பாரா, டைட்டில் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சொன்னதானே தெரியும். ஆதி, The Beast Inside. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணனா அந்த டைட்டில்ல உனக்கும் பங்கு இருக்கும். எப்படி? The Beauty and the Beast. Naughty boy. 2 வாரத்துல எல்லாமே எழுதி முடிச்சிட்டீங்களா? உண்மையை சொல்லனா கதையோட அவுட்லைன் மட்டும் தான் எழுதிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இந்த கதையை எழுதுறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருந்தேன் பத்மா. நான் உன்கிட்ட சொன்னதில்ல, இந்த கதையோட நாயகன் எங்க அப்பா, கதாபாத்திரங்கள் எங்க அப்பா வாழ்க்கையில வந்த பெண்கள். ஆதி, do you have any idea what you're trying to do? பெத்த அப்பாவை பத்தி இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு சொல்ற விஷயமா? Have you lost your mind? மத்தவங்க வாழ்க்கையை விமர்சனம் பண்றது தப்பு இல்ல, ஆனா சொந்த வாழ்க்கைன்னு வரும்போது ப்ரிசர்வேஷன், பிளைண்ட் சின்சரிங்ஸ். கதைன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சொந்தம் பந்தம் இதெல்லாம் பார்க்க கூடாது. கரெக்டா? ஒத்துக்கிறேன் ஆதி. ஆனா டைரக்டர் சித்தார்த்தன் இப்படி ஒரு மோசமான ஆளா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எங்க அப்பாவை பத்தி உனக்கு நான் அப்படி ஒரு பிக்சரை கொடுத்துருக்கேன்னா then I am a bad son and a bad storyteller. நான் அப்படி சொல்ல வரல. நான் அவர் மேல ரொம்ப மரியாதையும் மதிப்பு வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். சித்தார்த்தன்ற ஒரு மனுஷனை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸை பெருமைப்படுத்துறதுக்காக எழுதல இந்த நாவல். அதை புரிஞ்சுக்கோ. அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் நான் பார்த்த சில விஷயங்கள், என்ன பாதிச்ச நிகழ்வுகள், எங்க அப்பாவுக்கு ஏற்பட்டது விபத்து இல்லைங்கிறது உண்மை. What? நான் நாவல்ல எழுதின மாதிரி உனக்கு கதையை நான் சொல்றேன். பத்மா, I don't want this novel to fail. நான் இதை எழுதுறதுக்காக இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்தேன்னா ஒரு பத்திரிகையாளர் மாதிரி, ஒரு விமர்சகர் மாதிரி நீ என் கூட சண்டை போடணும். இதுல ஒரு கதாபாத்திரமா நான் இருக்கேன் ஆதி? ஒரு பாசிங் வெஹிக்கிள் மாதிரியாவது? இல்ல, நீ என் லைஃபுக்கு வரதுக்கு முன்னாடி நடந்த கதை. ஸ்டான்ஃபோர்ட்ல கோர்ஸ் முடிஞ்சு நான் திரும்பி வந்த நேரம், பிளைட் மிஸ் ஆனதால பெத்தவங்களோட கர்ம காரியத்துக்கு கூட வராத பையனு எங்க ஊருக்காரங்களா ஒன்னா சேர்ந்து கரிச்சு கூட்டிட்டு இருந்த காலம் அது. என் தங்கச்சி கீதா எங்க சித்தி வீட்டுல தங்கிட்டு இருந்தா. ஆனா என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டுல தான் வாழணும் நான் முடிவு பண்ணேன். பப்பரண்ண, என்ன இந்த ரூம் கிளீன் பண்றதே கிடையாதா? பண்ணுவோம் தம்பி, வாரத்துக்கு ஒரு நாள் பெருக்கி சுத்தம் பண்ணுவோம். இந்த பொட்டில என்ன இருக்கு? அடடா, நான் எப்பவும் நினைச்சிட்டு இருப்பேன் இந்த பழைய பேப்பர்காரன் வந்தா போடலாம்னு. அதுல தேவையில்லாததோ ஒரு பழைய டைரி மட்டும் தான் இருக்கு. குடுங்க தம்பி, நான் வெளியே வைக்கிறேன். இல்ல வேணாம், இங்கே இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். நீங்க இந்த ரூம்ல தான் தங்க போறீங்களா தம்பி? அந்த ஜன்னலை கொஞ்சம் தரங்க. அப்படியே ஒரு ஸ்கிரீனும் போட்டுருங்க. சரி. தஸ் விதானியா, குட் பை. இத சொன்னது லெட்டிஷியா இவானோவினா. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல ஏதோ ஒரு ரூட்டுக்கு பின்னாடி இருள் மறைவில் எனக்கு அன்பை காட்டினவர். என்ன அடையாளம் தெரியுதா? என்ன மாதவன் அங்கிள் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை எப்படி மறக்க முடியும்? ஃப்ரீயா இருக்கியா ஆதி? கொஞ்ச நேரம். நான் ஃபுல்லா ஃப்ரீ தான் அங்கிள். உள்ள வாங்க. வேண்டாம், உள்ளலாம் வேண்டாம், வெளியே உட்காந்து பேசலாமா? சரி, உங்க இஷ்டம். பாப்பா நானே 2 டீ.
வழியில சுதாகரனை பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல. அவர் தான் சொன்னாரு நீ வந்திருக்கன்னு. சின்னம்மா அங்கே இருக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. தங்கச்சி மட்டும் அங்கதான் இருக்கா. எனக்கு என்னன்னு தெரியல, இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குது. வெக்கேஷனலுக்கு மட்டும் கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருந்துட்டு போவோமே, அதுக்காக தான். எனக்கு இங்க வரவே தோண மாட்டேங்குது. இந்த பக்கம் போனா கூட உள்ள வந்து பார்க்க மாட்டேன். கடைசி காலத்துல அனாவசியமா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. சண்டைய பத்தி எனக்கு தெரியும். அம்மா எனக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ஆனா அதோட காரணம் என்னன்னு உங்க அம்மாக்கு தெரியாதே. ஆமா, எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எத்தனையோ பிடிவாதங்கள் உங்க அப்பாவுக்கு. நீ வரல 2 பேரோட சாவுக்கும். 2 முறையும் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சா? நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டிக்கெட் கூட நான் எடுக்கல. ஆமா, நான் எதுக்காக வரணும்? உயிர் இல்லாத உடலை பார்க்கறதுக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. They still exist for me. அவங்கள அந்த நிலைமையில பார்க்க எனக்கு பிடிக்கல. சித்தா இறந்து 2 மாசத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவும் இறந்துட்டா. அவளோட சுபாவம் என்னன்னா புரிஞ்சுக்கிற தன்மை. ஆனா சித்தன் அப்படி இல்லை. ஆமா, நீ நினைக்கிறியா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அது ஒரு விபத்தா இருக்கும்னு, இல்ல போலீஸ் சொல்ற மாதிரி தற்கொலையா இருக்கும்னு? பின்ன இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆமா, நான் உறுதியா சொல்றேன், இது ஒரு கொலை. என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். சும்மா அந்த மதம் ஒரு அரக்கு இருக்கு. அவன் எல்லார்கிட்டயும் அபசகனமாவே பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு படம் தயாரிச்சான், காலி. அந்த படத்தோட வீடு தோட்டம் துறவு எல்லாம் போயிடுச்சு. குடும்பத்திலயும் 1008 பிரச்சனை. அவன் பையன் துஷாரு, அவன் ஒரு தெல்லவாரி. நீ அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத சும்மா. அப்போ இது எப்படி நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுங்க அங்கிள். டெரஸ்ல நிக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டான். நம்ம ஜான் கூட அப்படிதான் செத்தான். அப்பாவுக்கு ஐ மீன் எதிரிங்க யாராவது? அப்படின்னு சொல்ல முடியாது. எதிரிங்க யாரும் இல்லப்பா. ஆனா எல்லாருமே எதிரியா இருந்தாங்கன்னு சொல்லலாம். சினிமாவாச்சே. இங்க பாரு, நீ சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சீட் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு போன் வந்தது. அது ஒரு மர்மமான கால். ஜக்கு, அழகான கிரேக்க நாட்டு இளம் பெண்கள் மட்டும் நடிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நீங்க நடத்துற மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெக்கமெண்ட் பண்ணவா? சும்மா இருப்பா, என் கவனத்தை திசை திருப்பாத. இது என்ன செஸ்ஸா? நல்ல வாய்ப்பை சொன்னேன், பிடிக்கலன்னா விட்டுருங்க. அடச்சே, நான் வேண்டான்னு பட்ட கார்டை எடுக்கிறேன். இதைத்தான் ஜக்கோ கிரீக் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, யாரு? நண்பா, முதல்ல நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க. என்ன கொல்றதா உத்தேசமா இல்ல கை காலை எடுக்கிறதா உத்தேசமா? இது 2மே நடக்காதுப்பா. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆசை, என்னுடைய ஒரு கை காலை மட்டும் எடுங்களேன். கொஞ்ச நாளைக்காவது அடங்கி ஒடுங்கி வாழணும்னு ஒரு சின்ன ஆசை தான். எப்படி, இப்பவே வரீங்களா இல்ல உங்க இஷ்டத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு திடுதிப்புன்னு வந்து நிப்பீங்களா? எப்படி இருந்தாலும் என்ன, யோசிச்சுட்டு போன் பண்ணுங்க. யாரு? ஏதோ காட்டுவாசி மாதிரி தெரியுது. அவனுக்கு என்னோட விரல்கள் மட்டும் வேணுமா? சார், I am done for the day. ஓகேமா. See Adi, I am surprised. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய போலீஸ்காரங்க புரட்டி எடுத்திருக்காங்க. ஆனா சர்வீஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் என்ன தேடி வந்ததுக்கான காரணம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ்ல நேர்மையாவும் உண்மையாவும் உழைச்சது நீங்க மட்டும்தான். அதான் உங்ககிட்டயே கேட்கலன்னு நான் இங்க வந்திருக்கேன். கரெக்டா? I like that. You know something? நான் ஐபிஎஸ் எழுதி பாஸ் பண்ணனான்னு இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. என்னோட இந்த முகமும் உடல் வாகும் இந்த மாதிரி கேனத்தனமா பேசுறதுனால என்ன பத்தின ரூடான கமெண்ட்டை மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்க. இந்த தூண்டி விடுறவங்க யார் சார்? எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறவங்க தான். போலீஸ் கிளப் கூட்டம், மெட்ராஸ் ஆய் கிளப், பார்மெக்ஸ். நான் ஒரு குரூப்ல இருந்து குட் நைட் சொல்லிட்டு வெளியே வந்த உடனே என்ன பத்தின குறை குத்தம் சொல்றதா இவங்களோட வேலையே. எக்ஸ்பெஷலி நாயர்ஸ். சாரி, நீங்க நாயரான்னு எனக்கு தெரியல.
திலகர் சார். அப்படி தப்பா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆஸ் வெல் as I know உங்களை பாராட்டுறவங்களும் இருக்கதான் சார் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, வன்முறையை யூஸ் பண்ணாம குற்றவாளிகளோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விசாரணை பண்ற உங்க ஸ்டைல், அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற யங் போலீஸ் ஆபீசர் நிறைய பேர் எனக்கு தெரியும் சார். அவங்களதான் உங்களை போய் பார்க்க சொல்லி என்னை தூண்டி விட்டாங்க. அப்பாவோட கொலைகேஸ்ல எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம நீங்க எல்லாத்தையும் துப்பு தொலைக்கினதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். So you have done your paperwork. Quite impression. சித்தார்த்தனோட மரணம் ஒரு விபத்தோ தற்கொலையோ கிடையாதுன்னு என்னால 100% உத்தரவாதம் தர முடியும். விபத்து கிடையாதுன்னு நான் சொல்றதுக்கான காரணம் அந்த டெரஸ்ல உள்ள வாலோட ஹைட்டை வச்சுதா, அப்புறம் அதோட திக்னஸ். சித்தார்த்தன் மாதிரி குண்டான ஆட்க அதுல ஏறி நிக்க வாய்ப்பே இல்ல. சோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாராங்கிற கொஸ்டினுக்கே இடம் இல்ல. தென் பாசிபிலிட்டி ஆஃப் சூசைட். 2 அடுக்குமாடி கட்டடத்துல இருந்து கீழே விழுந்தா சாவணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. கையும் காலும் உடைஞ்சு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஒரு பேரலைசிஸ். சில சமயங்கள்ல மரணமும் ஏற்படலாம். சாகணும்னு முடிவெடுக்கிற ஒருத்தன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். வேற நிறைய ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? சோ ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் தட் இட் வாஸ் எ மர்டர். யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. உங்க அப்பாவோட எலும்பு முறிஞ்சிருந்தது. பாசிபிலிட்டி ஆஃப் எ கப்புள். ஆனா ரிப்போர்ட் படி பார்க்கும்போது விபத்து ஏற்பட்டதுனால பொசிஷன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ won't accept this. உங்க அப்பாவை முதல்ல பரிசோதனை பண்ண டாக்டர் எனக்கு கிளியரா சொன்னாரு அவரோட எலும்பு முறிஞ்சிருக்குன்னு. அது ஒரு மர்டர் தான் நிரூபிக்க என்னால முடியல. லேக் ஆஃப் எவிடன்ஸ். நாங்க சஸ்பெக்ட் பண்ண யாருக்கிட்டையும் உங்க அப்பாவை கொலை பண்ணதுக்கான ஆதாரம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இதுவரை கிடைக்கல. சார், நீங்க யார் மேல சந்தேகப்பட்டீங்கன்னு கொஞ்சம். அப்படியெல்லாம் இல்ல. சில சந்தேகங்கள் உங்க அப்பாவோட நண்பர்கள், எஸ்பெஷலி மாதவன், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் சிவராம், தென் ஒரு லோக்கல் பொறுக்கி புறம்போக்கு, ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். அப்புறம் குமரன் காலனில இருந்த ஒருத்தன். பட் தே வர் ஆல் ப்ரூவ்டு இன்னோசென்ட். பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க 4 ஸ்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அப்பாவுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். என்ன தம்பி, நீ ஒரு அமுதா பச்சரா? ஒரு ஸ்டில் எடுத்ததுக்கு இத்தனை கேள்வியா? நடந்து முடிஞ்சதெல்லாம் அப்பப்பவே மறந்துடணும். யாரு நீங்க மறக்கிற ஆளுங்களா? டெய்லியும் கேக்குற கிசுகிஸ் எல்லாம் ஒண்ணு விடாம டைரியில எழுதி வைக்கிறீங்கல்ல? அது என்னோட ஹேபிட். இது வரைக்கும் நான் யாரையும் படிக்க விட்டதில்ல. எத்தனையோ பத்திரிக்கைக்காரங்க காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். சாகுறதுக்கு முன்னாடி அதை எரிச்சிட்டு தான் சாவேன். என்ன அங்கிள், நீங்களே எப்படி சொன்னா எப்படி? நான் என்ன பத்திரிக்கையாளனா சொல்லுங்க? கூட பழகுறவங்களுக்காக என்ன நான் மாத்திக்க முடியாதுப்பா. இப்ப என்ன சொல்ற ஆதி? நான் தான் வரும்போதே உங்ககிட்ட சொன்னல, இங்க வந்தா ஒரு பிரயோஜனமா இல்லைன்னு. அந்த மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் புல்டோசர் வச்சு இடிச்சாலும் வெளியே வராது. போட்டோ எடுத்தாச்சுன்னா சொல்லு, போலாம். ஓகே, இருங்க அங்கிள், போலாம். சரி, கிசு வேண்டாம். இந்த ப்ரொடியூசர் சிவராமனுக்கும் அப்பாவுக்கும் இருந்த உறவை பத்தி. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். வெளியில கீரியும் பாம்பும், உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள். அவங்க பேசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். அந்த சிவராம் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்ல, உனக்கு தான் தெரியுமா மாதவா? நல்லா படிப்பாரு, சினிமா பாப்பாரு. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஃபீல்ட விட்டே ஒதுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் படமும் பண்ணல. இப்ப எங்கேயோ ஹைதராபாத்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஐஜி என்கிட்ட சொன்னாரு, அப்பாவோட கேஸ்ல ரொம்ப சஸ்பெக்டா இருந்தது இந்த சிவராமன் மட்டும் தானா. சிவராமனை போலீஸ்கார ரொம்பவே இம்சை பண்ணா. அந்த ஆளுக்கு தான் நாயர்னு சொன்னாலே யாரையும் பிடிக்காது. சொல்ல போனா அந்த ஆளு கல்யாணம் பண்ணது ஒரு நாயர் வீட்டு பொண்ணதான். ஒரு வேலை வெறுப்பும் அதனாலயே இருக்கும். என்னங்க? ஆனா ரொம்ப புத்திசாலி. இந்த முட்டாள்தனமான ஜாதி வெறிய மட்டும் அந்த ஆளு விட்டுத்தாள்னா அவரை மாதிரி நல்லவன் எவனும் இல்ல. ரொம்ப புகழாதீங்க. அந்த ஆளோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க. அது சரி, அப்படியா? அப்போ நீ என்ன சந்தேகப்பட மாட்டேங்கிற? ஒரு ஆளை கொலை பண்ற அளவுக்கு நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். வேற யார் இருக்கா அந்த லிஸ்ட்ல? ஏதோ ஒரு ரவுடி, யாருன்னு எனக்கு தெரியல. அந்த குமரன் காலனில இருப்பானாமே. ஓ அவனா? நம்ம பாட்டில் டீக தெரியுமா? நல்லாவே தெரியும். நீ சின்ன பையனா இருக்கும்போது பெரிய ரவுடி. இப்போ பிராட்வே பூக்கடை தெருவுல ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஐஜி மாணிக்கவேல அவன் காலை உடைச்சிட்டாரு. பூக்கடை வீதி? ஆனா இங்க பூக்கடை வீதி தானே? இந்த இதுக்குள்ளதான். நன்றிண்ணே. இங்க அசன் எங்க இருக்காரு? யார் வீடு? அசன் கடை நம்ம நுண்டி அசனா? நேரா போய் பீச்சாங்காய் பக்கம் திரும்பினா 4வது கடை. எதுக்கு சார்? ஏற்கனவே போலீஸ்ல நிறைய வாங்கியாச்சு.
ஒரு காலை வேற உடைச்சு விட்டுட்டாங்க. இதுக்கு மேல போலீஸ்ல வந்து நானு அதுக்காக இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கதா. என்ன நம்புங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆனா இந்த கேஸ்ல என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்தது, ஆனா நான் வேண்டான்னு விட்டுட்டேன். கால் உடைஞ்சதுக்கு அப்புறம் ஓட முடியாது பாருங்க. வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? அவ்வளவு கூட ஞாபகம் இருக்காதா என்ன? சார் தான் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அவன் ஒரு சரியான கஞ்ச பிஸ்னாரி. அவரோட படத்தெல்லாம் நடிச்சிருக்கான். புது படத்துக்கு பேர் வச்சாச்சு, அழைக்காத விருந்தாளிகள். சோமனோட 2வது மனைவி கேரக்டருக்கு நாளைக்கு ஒரு பொண்ணு வரா. கேரளாவை சேர்ந்த ஹைதா. ச்சே, என்ன பேர் இது? ஹைதாவோட பேரை மாத்தணும். இந்த பேர் மாத்துறதே ஒரு பொழப்பா போச்சு. அந்த பேர் ரொம்ப ராசியா இருக்கணும்ன்றது முக்கியம் இல்லையா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐதா. ஹைதாவுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தெரியுமா? அடங்க அப்புறம் என்ன கேள்வி இது? தெரியுமாவா? எங்க பொழப்பே அதானே. சரி போட்டு இருக்கேன்னு சொல்லிடுறேன். இவ ஸ்கூலுக்கே போகலனாலும் கூட ஸ்கூல்ல இருக்கிற வாய்த்தருக்கு வந்து இவளை கூட்டு போவாங்கன்னா பாத்துக்காங்களேன். இவ மட்டும் டான்ஸ் ஆடினா ஸ்கூலுக்கே லீவ் விட்டுட்டு ஆன்னு வாயை பொழந்துட்டு ரசிப்பாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் முதல் பிரைஸ் வாங்கியிருக்கா. என் செல்லமே தங்கமே சாரு கதை அஜய் குஜெல்லாம் காட்டுமா. இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். அது இருக்கட்டும், ஆனா இந்த பேர் மட்டும் எனக்கு மாத்திக்கலாம், நல்லா மாத்திக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஆல் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை சொல்ற கேட்டுக்கங்க. லட்சாவதி. எப்படி இருக்கு சார் பேரு? அற்புதமா இருக்கு. நான் அப்பவே சொல்றேன். நீங்க ரூமுக்கு போங்க, நாளைக்கு லொகேஷன்ல பாக்கலாம். அப்புறம் சார், நாங்க உங்க ரூமுக்கு பக்கத்துலயே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். பரோடா நாடக பள்ளியில இருந்து மாட நாட்டோட டாக்டரேட் பட்டம் வாங்கின யாரையாவது கூட்டிட்டு வந்து தான் இவளுக்கு நான் நடிக்க கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மாதவன், என்ன விட்டு படத்தை நீங்களே எடுத்துக்கங்க, ஸ்கிரிப்ட் ஃப்ரீ. சரியாயிடும் சித்தா. இதை விட எவ்வளவோ கேவலமான மூஞ்சிகளை கொண்டு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில சூப்பர் ஹீரோயின் ஆக்குனது இல்லையா? இப்ப ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப பரவாயில்லையா? அதான் ஒன்னும் சொல்ல முடியாதுன்றிய. நாளைக்கு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்து இந்த ஹைதா நிக்க போறா. அதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். சார் 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 ஒரு நிமிஷம். நீங்க இந்த ரூம்ல தான் படுக்கணுமா என்ன? என்னது? இல்ல, இந்த ரூம்ல தான் படுத்தாகணும் கட்டாயமா என்ன? என் ரூம்ல வேணா படுத்துக்காங்களேன், நான் வெளியில படுத்துக்கிறேன். அங்க உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். என் தங்கச்சி உங்களை நல்லா கவனிச்சுக்குவா. இந்தாங்க சாவி. நீ அவளுக்கு யாருன்னு சொன்ன? அண்ணன். அண்ணனா? சொல்லிக்கிறதுக்கு தான் அண்ணன். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, அதை நினைச்சு பார்த்த சிரிப்பு வந்தது. ஆட என்ன சார், இப்ப பேசுறதுதான் முக்கியமா. போய் சொல்லி பாருங்க. போங்க சார். அட போங்கன்னு சொல்றல. என்னடா சொன்ன? டேய், எனக்கு தோணணும். என்ன வற்புறுத்தலாம் நினைக்காத, புரிஞ்சுதா? போடா. பெரிய யோகிய மாதிரி நீங்க பேச வேண்டாம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். பொண்ணு நான் நீங்க மூழ்கி முத்து எடுப்பீங்க. என்னடா சொன்ன? என்ன பண்ற நீ? அப்படி என்னதான் போச்சு தெரியல இந்த ஆளுக்கு. கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு முழுவதும் டேஃபோடில்ஸ்ல தான். ஆதி போன் பண்ணிருந்தான். அவன் குரல்ல ஒரு ஏக்கம் தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு ஹை பாயிண்ட் அந்த டெலிபோன் கால் தான். அந்த வாய்ஸ என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அவ ஞாபகமா எனக்கு போன் பண்ணியிருந்தா. அவ கூட எனக்கு பேசறதுக்கு ஆசை இருந்தாலும் அதுக்கு நான் எப்பவும் முயற்சி பண்றது இல்லைன்னு தான் உண்மை. தேவையில்லாத விஷயங்களை பேச என் மனசும் நாக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது. தேர் இஸ் a மேஜிக். அது குரல்லையோ அல்லது சொல்ற விஷயத்திலயோ இல்ல. அவ ரெப்ரசன்ட் பண்ற ஒரு புதுமையான பெண்ணுக்குரிய அழகிய அலர். அவளுடைய உடல் என்னை சலனப்படுத்தினதே கிடையாது. மனசுக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கிற மோகத்தை தீர்த்துக்கணும்னு அவகிட்ட சொல்லவும் தோணல. ஆனா பதட்டம் இருக்கு. ஏன்னா அதுதான் மனிதனோட இயலாமை போல இருக்கு. உங்க அப்பாவோட வாழ்க்கையில இருந்த பெண்களை பத்தி உங்ககிட்ட சொல்றது ஒன்னும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ அவனோட மகன், தெரிஞ்சுக்கணும். மறைச்சு வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட எந்த ரகசியமும் கிடையாது. ஷாக்கிங்லி டிரான்ஸ்பரண்ட். எல்லாமே விவரமா அப்பா எழுதி வச்சிருந்த டைரி எனக்கு கிடைச்சது. அதுல இருந்து நான் ஒவ்வொரு பக்கமா படிச்சிட்டு இருக்கேன். வேணும்னா நான் கடைசி வருஷத்தோட டைரி எடுத்து படிச்சா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பட் தட்ஸ் கில் தி ஃபன். ஐ டவுட். நீ இதுல ஒரு ஃபிக்ஷனோட பாசிபிலிட்டியை யோசிக்கிற, கரெக்டா? அப்பாவோட வழிகள்ல ஃபாலோ பண்ணி
சில கிரே ஏரியாஸ பார்த்தா அனுபவசாலி நீ. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் தோணல. புக்ல இருக்கிறத மட்டும் தான் படிக்கிறேன். உன் தேவை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதை வச்சு ஒரு நாவலோ இல்ல அவரோட பயோகிராஃபியோ எழுதணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? நத்திங் ராங். அவரோட வாழ்க்கையே ஒரு பெரிய சரித்திரம் தான் சொல்லணும். அங்கிள், டெலிபோன் கால்ல வந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா இது வரைக்கும் இவ்வளவு பொசிசிவா இவ்வளவு அப்செட்டா எந்த பொண்ணை பத்தியும் எழுதினது இல்ல. ஒவ்வொரு வரியிலும் ஐ குட் சென்ஸ் a deep romance. இல்ல, ஒரு டெலிபோன் குரல் மூலமா அப்பாவோட வாழ்க்கையில வந்த பொண்ணை பத்தி அவர் ஒரு தடவை நிறைய பேர் சித்தார்த்த தேடி வந்திருக்காங்க. ஆனா அந்த மாதிரி தேடி வந்த பெண்கள் எல்லார்கிட்டயும் ஜோவியெல்லாம் பழகுனது இல்ல. அப்புறம் எனக்கு தெரிய வேண்டியது அந்த ஹைடாவை பத்தி. அவர் எடுத்த படத்துல சோமனங்களோட 2வது ஒய்ஃபா நடிக்க வந்தது. ஹைடாவா? சித்தார்த்துக்கு சுத்தமாவே பிடிக்காது. லாஸ்ட் மினிட்ல யாரும் இல்லாததுனால அவ நடிக்க வேண்டியதாயிடுச்சு. பட் சர்ப்ரைசிங்லி அவ அந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சில சின்ன படம்லாம் பண்ணிட்டு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டா. எங்க இருக்கான்னு வேணும்னா கண்டுபிடிக்கலாம். நிச்சயம் கண்டுபிடிக்கணும் பாலன் அங்கிள். நான் உங்களை பார்த்தே ஆகணும். மேடம், மேடத்திற்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க. நீ போ வர. அந்த ராத்திரி பத்தி நினைச்சாலே எனக்கு கோவம் வருது. யாரும் பண்ணாத பெரிய தப்ப என்ன பண்ணிட்டாரு எங்க அண்ணே? ஊர்ல எங்க அந்த மாதிரி நடக்காம இருக்கு? இல்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த சித்தா பெரிய யோகினா இருக்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்புறம் அவனுக்கு என் மேல சின்ன மோகம் இருந்தது. ஆனா எங்க அண்ணன் நேரடியா கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நைஸா நானே அவரை டீல் பண்ணிட்டேன். அண்ணன் சொல்றீங்களே, அவரு நிஜமாவே உங்க அண்ணனா? அப்படின்னு சொல்லிப்போம். மாமா பையன். அப்புறம் நீங்க பத்திரிகை எழுதும் போது இன்னொரு விஷயமும் எழுதணும். என்ன அதுக்கப்புறம் எந்த படத்துக்குமே கூப்பிடல. வெறுப்பு. நான் கிடைக்கலங்கிற வெறுப்பு. எழுதுறேன், விலாவரியா எழுதுறேன். ஆமா, உங்க அண்ணன் இப்ப எங்க இருக்காரு? அண்ணனா செத்து போயிட்டாரு. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்குதான் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இடி விழுந்து செத்து போயிட்டாரு. அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு நான் எங்கேயோ இருந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? நீங்க பெரிய ஆளா வரலாம். பிடிவாதமாக பெய்து கொண்டிருந்த ஒரு செப்டம்பர் மழையின் இரவு, நனைந்து கொண்டு ஒரு பூனைக்குட்டியை போல் அவன் டேஃபடல்ஸ் முன்னால் கையேந்தி நின்றான். புயலுக்கு நடுவே ஒரு அழகான தென்றலை போல கனிவான இசையுடன் என் மனதை தொட்டவன் இந்த சோஃபி. அவன்தான் என்னுடைய புதிய சினிமாவின் இசையமைப்பாளன். என்னுயிரே, என்னுயிரே, உன் ஞாபகம் தினம் என் விழியில் வந்தாடுது, விழியில் வந்தாடுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்னுயிரே, என்னுயிரே, உன் ஞாபகம் தினமே விழியில் வந்தாடுது. ஒரு வாட்டி பாடு. என்னுயிரே, 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 உன் ஞாபகம் தினம் என் விழியில் வந்தாடுது, என் விழியில் வந்தாடுது. எழுத்துக்கள் தடுமாற்றமாக இருந்தது. விஸ்வநாதன்ற கேரக்டரை கொல்லணுமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். இந்த கதையில ஒரு பெண் முக்கிய கதாபாத்திரமா இருக்கா. என் பின்னே ஒரு நல்ல பவுடரின் மனம். உஷா பார்த்தசாரதி என்கிற ஹோமியோ டாக்டர். என் பேரு உஷா. ஃபோன் பண்ணிருந்தேன் நேத்து, வர சொல்லிருந்தீங்க. உட்காருங்க. அப்படி கட்டில உட்காருங்கன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுல, சும்மா பாக்கலான்னு. எதுக்கு? எதுக்கும் இல்ல, சும்மாதான். சும்மா பார்த்துட்டு எனக்கு எனக்கு படங்கள்லயே உங்களோட படங்க தான் ரொம்ப பிடிக்கும்.
அப்படின்னா சினிமாவை பார்த்தா போதாதா? என்ன ஏன் நேர்ல பார்க்கணும்? என்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுற மாதிரி இருக்கா? ஐ மீன் உடல் ரீதியான அட்ராக்ஷன்? ஐயே இல்ல, என்ன பேசுறீங்க? ஓகே ஓகே. ஆனா எனக்கு தோணுது உங்களை இந்த கட்டில படுக்க வைக்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணுது. ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. No. அந்த அப்பாவி ஹோமியோ டாக்டர் கிட்ட ஏன் அந்த மாதிரி நான் நடந்துகிட்டேன்னு பல தடவை நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். அந்த திரைக்கதையை நான் முடிக்கிறதுக்கு ஒரு மேனியாக்கோட பாவத்தை எனக்குள்ள நான் உருவாக்க வேண்டி இருந்தது. அதெல்லாம் சும்மா என்னையே நான் காப்பாத்திக்கிற பிலாசபி. திடீர்னு உருவான ஒரு செக்ஸுவல் அப்பியரன்ஸ், காட்டு மிருகங்களுக்கு ஏற்படுற ஒரு உடல் ஈர்ப்பு, ஒரு வெறி. பகிரங்கமா சொல்லணும்னா அதான் உண்மை. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட அவ சொன்னான், அந்த ரோனஸ், அந்த பார்பேரியன் இன்வேஷன், அதுதான் அவளை மறுபடியும் டாஃபடல் ஸ்கூல்ல வர வச்சதுன்னு. ஒரு ஹோமியோ டாக்டர், நீங்க ஒரு ரெவல்யூஷன் தான். ஹோமியோ டாக்டரா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு குழப்பமும் இல்ல. அதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டான சுகம் இருக்கும். You're a pervert. நோ பர்வர்ஷன்ஸ் மை டியர், ஒன்லி வெர்ஷன்ஸ். என்ன சந்தேகம்? நீயும் மோசம் இல்ல. ஆனா நீங்க சொல்ற ப்ரோவர்ஷன்ல ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. தட் கில்ஸ் த பார்ட்டி. இத பத்தி பேச வேண்டாமே. அதெல்லாம் முடியாது. நீன்னு கூப்பிடுறப்போ நாம கொஞ்சம் நெருங்கின மாதிரி தோணும். தூரமா இருந்தா போர் அடிக்கும். ஆனா பக்கத்துல இருந்து பேசும்போதும் அன்பை பரிமாறும் போதும் ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அது ஒரு அற்புதமான சுகம். அப்போ மனைவி மேல இருக்கிற பாசம்? என் குழந்தைங்களோட அம்மான்ற ஒரு அக்கறை. எனக்கு அவ மேல பக்தி இருக்கு, ஆனா ஆசை இல்ல. யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. எனக்கு சில தடவை தோணிருக்கு, நான் இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்களோட இருக்கிறத நேர்ல பார்த்தாலும் நம்ப மாட்டா. என்ன அவ முழுமையா நம்புறா. அவ நம்பிக்கை என்ன நிறைய தடவை பயமுறுத்தி இருக்கு. அவகிட்ட நான் குழஞ்சு போற ஒரு ட்ரஸ்ட். நானும் ஒரு பொண்டாட்டி தான். அப்படின்னா நான் இப்ப சொன்ன சில விஷயங்கள் உன் புருஷனுக்கு பொருத்தமா இருக்கும். பதினொன்றரை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி கதவை சாத்திட்டு உள்ள இருந்தா என்ன அர்த்தம்? தெரியுமா இவர? மாதவன், திரைக்கதை வசனம் எல்லாமே. நீ போ உஷா. வரேன். உனக்கு இவள தெரியுமா? இப்படி என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு 2 வழிதான் இருந்தது. ஒண்ணு, இதை விட்டுட்டு பிராக்டிஸ தொடரணும். இல்லைன்னா பிராக்டிஸ விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல ஃபுல் டைமா இன்வால்வ் ஆகணும். வாழறதுக்கு இதுதான் பிராக்டிக்கல்னு தோணுச்சு. சித்தார்த் சாருக்கும் எனக்கும் நடுவுல இருந்த உறவு. ஓகே ஓகே, அத நானே சொல்றேன். அப்பாவுடைய டைரிய படிச்சதுல இருந்தே எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்கும் உள்ள உறவுகள் எல்லாமே. அதே ஹேய், நோ அப்பாலஜைஸ். அப்பாவுடைய தொடர்புகளை தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குற சராசரி மகன் இல்லனா. உண்மையை சொல்லணும்னா அப்படிப்பட்ட சில உறவுகள்ல சந்தோஷம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். தெரிய வேண்டியதுல எனக்கு ஒரு டெலிபோன் கால் பத்தி தான். அப்பாவுக்கு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்க அந்த பொண்ணோட கால். ஓ, உனக்கும் அந்த காலை பத்தி தெரியுமா? என்ன நிறைய தடவை நிலக்கொலைய வச்ச கால். வாட் அவுட் ஆஃப் ஜெலசி. பட் சித்தன் அந்த காலுக்கு கொடுத்த முக்கியத்துவம், கான்சென்ட்ரேஷன், அந்த பொண்ணை அவர் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. அப்படி இருந்தும் ஒரு தடவை தனுஷ்கோடிங்கிற படத்தோட கதைய படிக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்தாரு. அதுல சிவகாமின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்தது. அப்பதான் எனக்கும் தோணுச்சு, சித்தனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு. அவ்வளவு சீக்கிரம் படிச்சு முடிச்சாச்சா?
2 தடவை ராத்திரி முழுக்க. ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே பெட்டி எடுத்து உள்ள வைப்போமா இல்ல ஓடுமா? ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி போர் அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? என்ன போர் அடிக்கிறேனா? எப்போவாது போர் அடிச்சனா இல்ல இப்ப மட்டும் போர் அடிக்கிறேனா? உண்மையை சொல்லணும்னா என்னுடைய படத்தை புரிஞ்சவங்க மட்டும் பார்க்கணும்னு சொல்றது அது தப்பிக்க நினைக்கிறது. சரி போட்டோம். என் வாழ்க்கையில நான் பகிரங்கமா ஏத்துக்க முடியாத என்னுடைய ஆசை நாயகி, என்னுடைய பேரழகி உஷாவுக்கு இந்த கதையில ஏதாவது சந்தேகமா? ஒண்ணும் இல்ல, ஒரு கியூரியாசிட்டி தான். யார் அந்த தனுஷ்கோடி கதாநாயகி சிவகாமி? பரமேஸ்வரன் ஒரு தடவை கூட பார்க்காத அந்த தமிழ் பொண்ணு. சாரி, கண்டிப்பா நீ இல்ல. அவ்வளவு முட்டாள் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் ஒண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், டோன்ட் ஃபிஷ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ். அந்த கேரக்டரோட நீ முக்கியமானவன்னு ஒரு டைலாக் என் வாயிலேருந்து வரும்னு எதிர்பார்த்தா ஐ எம் சாரி. பொய் சொல்ற மூடு இப்ப எனக்கு இல்ல. பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. சித்தார்த்தனோட சிவகாமி யாரு? என்னுடைய உண்மையான வாழ்க்கையிலிருந்து நான் கொண்டு வந்த கதாபாத்திரம் தான் சிவகாமின்னு நீங்க உறுதியா சொல்லும் பொழுது ஐ ஃபீல் மோர் என்டைஸ் டு யூ. இட் மேக்ஸ் யூ மோர் டிசைரபிள். என்ன பண்றது, பொண்ணை பார்த்து பேசும்போது ஐ வாஸ் அன் ஆட்டோ பைலட், ஐ கெட் பிசிக்கல். வெறும் உடல் சுகத்துக்காக மட்டும்தான். ஆனா அவ மேல ஒரு மோகம், த லவ் வித்தவுட் லஸ்ட். கண்ணுக்கு தெரியாத அழகான ராகம். அவ தான் பொண்ணு. நீங்க கேட்ட அந்த சிவகாமி. சிவகாமி தான் அவளோட பேரேவா? டஸ் இட் மேட்டர்? பேரை அப்படியே வச்சுக்கலாம். என்னுடைய கனவுகளுக்கும் நினைவுகளுக்கும் நடுவுல இருக்கிற போன் காலோட சத்தம் தான் அவ. சில சமயம் ஒண்ணுமே எழுதாத கடிதத்துல வர வார்த்தைகள் தான் அவள். வேற மாதிரி சொல்லணும்னா நர்சரி குழந்தையோட 4 லைன் பேப்பர்ல எழுதின அறகுறையான எழுத்துக்கள் தான் அவள். மூச்சு தீண்டாத, உடல் உரசாத, புனிதமானது தான் என் முதல் காதல். மை ஃபர்ஸ்ட் லவ். கடைசி காதலும் அதுதான். அவர் எனக்கு முதல்ல அறிமுகமானது ஐஎம்முடைய ஒரு சிம்போசியம்ல தான். அதிகமா பழகினது மாயா பஜாரோட சினிமா ஷூட்டிங்ல தான். டாக்டர் வைத்தியநாதன். இன்னைக்கு நான் அவரை பார்க்க போயிருந்தேன். வைத்தி வசிக்கிற இடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இறந்து போனவங்க கூட பேசக்கூடிய ஒரு ஆளுக்கு எதுவுமே சுவாரஸ்யமா தெரியாது. நம்மளால பார்க்க முடியாத ஒரு உலகத்தை ரொம்ப அற்புதமா அவர் பார்த்தாரு. வைத்தியோடு நான் கழித்த நிமிடங்கள். டாக்டர் வைத்தியநாதன், அவரை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதே அப்பாவுக்கும் அவருக்கும் இருந்த நட்பு தான் காரணம்னு நினைக்கிறேன். அவரு அவங்க கூடலாம் நல்லா பேசுவாரு. எனக்கு என்னமோ அவர்கிட்ட இருந்து விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு. பெரிய பணக்காரங்களா வாழ்ந்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம பாலடைஞ்சு போன நிறைய பங்களாக்களை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாழடைஞ்ச பங்களால தான் அப்பாவுடைய நண்பர் டாக்டர் வைத்தியநாதன் வாழ்ந்துட்டு இருந்தாரு. வைத்தி சார், அண்ணா இங்க டாக்டர் வைத்தியநாதன். அண்ணா உங்களதான், ஏதாவது சொல்லுங்க. வைத்திய சார், வைத்தி சார், சார், நான் அவரை பார்த்தப்போ ஏதோ மேலிக்னன்சி பாதிச்சு அவருடைய குரல் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால குரல் வெளியே வரதுக்காக அவர் தொண்டையில ஏதோ எலக்ட்ரானிக் பொருளை வச்சு பேசிட்டு இருந்தாரு. அவர் வாழ்ந்த வீடு, அவர் வாழ்ந்த சூழ்நிலை, அவரோட பாதிக்கப்பட்ட அந்த குரல், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது I can imagine
unfortunate. Must happen beyond. யூ பெட் இட் பாஸ். மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற மீடியேட்டர். இப்படிதான் எங்க அப்பா டைரியில உங்களை பத்தி எழுதியிருக்காரு. He mentioned that you are a lucky guy. லக்கி, இது அதிர்ஷ்டமான்னு எனக்கு தெரியல. சில வருஷங்களுக்கு முன்னாடி இது அதிர்ஷ்டம் நினைச்சு ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு கலைஞன். ராமர் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது திடீர்னு வழியில ஆவிகளை நேர்ல பார்த்தாரு. பயந்து போன அவரோட அதுங்க பேச ஆரம்பிச்சுது. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவரை பைத்தியம் முடிவு பண்ணி சங்கிலியால கட்டி போட்டு அவஸ்தைப்படுத்தினாங்க. அவர் தான் மணி ஐயர், எங்க அண்ணன். கடல் பக்கத்தில் தான் எங்க வீடு இருந்தது. வெண்மையான அந்த கடல் அலைகளோட எப்பவும் ஆசையோட விளையாடிட்டு இருப்ப என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தன கட்ட மாதிரி அவரோட அழகான கைகளால என்னை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே எங்க அண்ணன் சொல்லுவாரு, வைத்தி, நான் சொல்றது உண்மை. மணி என்ன பேச்சுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு அவர் மனசுல நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் மெதுவா அண்ணன் அவரோட உலகத்தை எனக்கு காமிச்சாரு. ஆவிகளோட உலகம், இறந்து போனவங்களோட உலகம். அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, இது யாருக்கும் தெரியக்கூடாது, என்னோட கதி உனக்கும் வரக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டாரு. அவர் சொன்னபடியே செஞ்சேன். நானா யார்கிட்ட எதுவும் சொல்றதில்ல. தானா தெரிஞ்சு வர்றவங்க தான் அதிகம். அவங்களுக்கு யார் சொல்றாங்கன்னு. சார், நீங்க ஒரு சயின்டிஸ்ட் தானே? எப்படி இந்த கோஸ்ட், ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம்? ஆவிகள், ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் அன்சைன்டிபிக்னு யார் சொன்னதுன்னு தெரியுமா? மனுஷன் பயப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் அன்சைன்டிபிக் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறப்பதான் நாமளும் அதை அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறோம். லெட்ஸ் ஃபேஸ் இட் ஆதி, அவங்க இருக்காங்க நமக்கு நடுவுல, நம்மள சுத்தி. பைபிள்ல கோஸ்ட் பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. சாமுவேல் 22:15 படிச்சிருக்கீங்களா? ரிசர்ச் எல்லாம் தெளிவா சொல்லுது, உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு. நாம அவங்கள பார்க்க முடியும். நீங்க என்ன பார்க்குற அளவுக்கு அதே ஷார்ப்போட. சில சமயம் கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பமா, சில சமயம் ஒரு வாசனையா, சத்தமா, ஸ்பரிசமா, ஒரு சாதாரண மனுஷனா, சில சமயம் ஒரு பூவா, உலகத்துல இருக்கிற எந்த உருவத்திலையும். இந்த மாதிரி அவங்கள பார்க்க பல வழி இருக்கு. அப்ப எங்க அப்பாவை நான் பார்க்க முடியுமா? தோணணும், அவருக்கு தோணணும், அவருக்கு தோண வைக்கணும். You see, Adi, I need your help for that. சித்துவுக்கு ரொம்ப பிடிச்ச perfumes, books, சாப்பாடு, அது இதுன்னு just move and they'll come. அவரால தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை கட்டணும். அப்ப நிச்சயம் வருவாரு. நம்ம சுத்தி இருக்கிற சிலர், அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்களுடைய பேசக்கூடிய சிலர். ஒரு வகையில பார்த்தா எனக்குள்ள இருந்த மரணங்கிற பயம் மறையறதுக்கான காரணமே வைத்தியசாரால தான். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக இந்த உடலை விட்டு போறோம். ஒரு பாட்டில்ல இருக்கிற தண்ணி இன்னொரு பாட்டிலுக்குள்ள போற மாதிரி. திடீர்னு ஒரு நாள் மரணம். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் மறைஞ்சு போய் ஒரு எக்ஸைட்டிங் ஆகிற ஒரு விஷயம் தான் அது.
இது உங்களுடைய உலகம் அல்ல. உங்களை விட பெரியவர்கள் நாங்கள் தான். இங்கே இருந்து மோகங்கள் இல்லாமல், வெறுப்புகள் இல்லாமல், உங்களை எல்லாம் பார்த்து, உங்கள் முட்டாள்தனங்களை பார்த்து சிரிக்கின்றோம். எங்குமே வாழ்கின்றோம். சொல்வதற்கு கொஞ்சம் தயங்காத ஒரு சுதந்திரம். மரணம்தான் என்றும் நிரந்தரமான ஜனனம் என்று நீங்கள் அறியும் நிமிஷம்தான் வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் தருணம். அதை காலத்தின் கையில் ஒப்படைத்து விடுங்கள். ஒரு கோழையைப் போல மரணத்தைக் கண்டு பயந்து வாழ்கிறீர்கள். உங்களோட பையன் இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தான். அப்படி எதுவுமே இல்லை. மகன், மகள், மனைவி, சொந்தங்கள், இவைகள் எல்லாமே ஒரு மாயை தான். அட்டாச்மெண்ட் இன் எ பியூரஸ்ட் ஃபார்ம். அதுதான் நாங்கள் அனுபவிக்கும் சொர்க்கம். எங்களுக்கு நேற்று என்பது இல்லை, நாளை என்பதும் இல்லை. இன்று, இந்த நிமிடம் என்கிற உலகம் மட்டும்தான். இது முதல் தடவை இல்லை செந்தன். நான் அவைகளோட பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்திலையும் உங்களை ஒரு எனிக்மாவை தான் எல்லாரும் பார்க்கறாங்க. உங்க கூட பேசுற எல்லாரையும் அற்புதமாக்க ட்ரை பண்றேன். நீங்க உண்மையாவே இல்லை. அப்ப மட்டும் இல்ல, மனுஷங்க பேசுற மாதிரி பிலாசபியோட சாயலே இல்லாத மாதிரி பேச நீங்க இப்பவும் தயாரா இல்லையே. அப்போ இப்போ அப்படி எதுவுமே இல்லையே. எப்பொழுதும் என்கிற ரியாலிட்டி, அதுதான் உண்மை. அதை பத்தி இப்ப நான் எதுவுமே பேசல. உங்களோட மரணம் யாருக்கும் புரியாத ஒரு மர்மமாவே இருக்கு. உங்களோட பையன் அந்த ரகசியம் தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கான். பேசுங்க சித்தன், பேசுங்க. இஃப் யூ கேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கம் ஆன். அவன்கிட்ட போய் சொல்லு. நான் இறந்து போயிட்டேன்னு வருத்தப்படவே வேண்டாம். ஐ எக்ஸிஸ்ட் ஈவன் நவ். உங்களால இந்த மாதிரி மாயாஜாலெல்லாம் காட்டி என்கிட்ட மறைக்க முடியாது சித்தன். உங்களுடைய உலகத்தோட பயணங்களை நிறைய பார்த்தவன் நான். அங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. கேரி ஆன் சித்தன், கேரி ஆன், கேரி ஆன் திஸ் கேம். நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓ ஓ என்னுடைய அன்பிற்குரிய எல்லா உயிரினங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். யூ ஆர் எ நெகோசியேட்டர். மறுபடியும் அவர் வருவாரு. அந்த டெலிஃபோன் பொம்பளை பத்தியும் அப்பாவுடைய மரணத்தை பத்தியும் விலாவரியா நான் வந்து உன்கிட்ட சொல்றேன்னு வைத்தி சார் போயிட்டாரு. இப்படி திடீர்னு போயிட்டாரு. அந்த கேரக்டர் வேஸ்ட்னு தோணுதா? ஆதி இவ்ளோ பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு ச்சே வேஸ்ட்பா. ஆக்சுவலா இதுதான் நடந்தது பத்மா. இட்ஸ் மோர் ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன். நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாவலையே நான் எழுத ஆரம்பிச்சேன். அது சரி, இப்படி ஒரு பாதியில கூட்டிட்டு வந்துட்டு பாதியிலேயே முடிச்சா அது என்ன அர்த்தம்? எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க. ஓகே, நான் அந்த ஏரியாவை ரீவொர்க் பண்ணி பார்க்கறேன். ஹே நோ ஃபன். ஹே ஐ நோ இட்ஸ் a genuine reflection. Thank you. சரி, அதுக்கப்புறம் கதை என்னன்னு சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரத்துக்கு லீட் கொடுத்ததே மாதவன் அங்கிள் தான். ஒரே ஒரு கதை எழுதி தற்கொலை பண்ணிக்கிட்ட உத்தமன் விலைனிங்கிற ஆர்டிஸ்டோட ஒய்ஃப் தான்.
ராஜி. அப்பாவுக்காக ஒரு அற்புதமான மரணங்கிற உத்தமன் ஒரு கதையை ரெடி பண்ணியிருந்தாரு. பரோட்டெல்லாம் காலி ஆயிட போது சீக்கிரமா கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வைங்க. வேலை குத்தா நாங்களும் செய்வோம்ல. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. நீங்க சித்தன் சாரோட நீங்க தானே ராஜி? வணக்கம். உட்காருங்க. சாரோட ஏதோ ஒரு படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தேன். சாருக்கு தெரிஞ்சிடுச்சு நான் உத்தமனோட மனைவின்னு. அன்னைக்கு சார் எனக்கு நிறைய பணம் கொடுத்தாரு. நான் நினைச்சேன் அவரோட ரூமுக்கு போறதுக்காக தான் கொடுக்கறாருன்னு. ஆனா அதுக்காக தரல. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் அவருக்கு இருந்த பேரையும் புகழையும் நினைச்சேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சார் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு. என்ன தினம் ஷூட்டிங்க்கு வர சொல்வாரு. எக்ஸ்ட்ரா பணமும் கொடுப்பாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை நான் சார வேற ஒரு வீட்டுல போய் பார்த்தேன். அந்த வீட்டோட பேரு டாஃபடைல்ஸா? டாஃபடி. அதான் அந்த பேரு தான். ஆஹா, என்னங்க நீங்க இந்த நேரத்துல உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் எழுதுவீங்களோ? இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே எழுதிட்டு இருப்பீங்க? யாருக்காக இப்படி வாங்கன்னு எழுதுறீங்க? என்னங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். கொஞ்சம் நில்லுங்க. பெரிய டைரக்டர் எல்லாம் பார்க்க போறீங்க, கொஞ்சம் குளிச்சுட்டு போங்களேன். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க குளிச்சு? கிட்ட போனா நேராது. கதவை சாத்திர உள்ள போடு. நான் பிறந்தப்ப நரசம்மா குளிப்பாட்டினதோட சரி, இவ பெருசா சொல்ல வந்துட்டான். பத்திரங்க. என்னங்க முகத்தையாவது கழுவிட்டு போலாம்ல? ஐயோ, முதல்ல நல்லா குளிடா, உடம்புக்கு எதனா ஆக போகுது. நல்லா அப்பா ஜன்னி வந்துடும் போல இருக்கா. இந்தா அப்போ இதுதான் ஒரிஜினல் நிறமா? இவ்வளவு நாள் பார்த்ததெல்லாம்? ஏன்டா நீ இப்படி குளிக்காம உடம்பு அழுக்கா வச்சுட்டு இருக்க? அப்படி என்ன நீ கலைய வளர்க்க போற, கதை எழுத போற? இப்ப எவ்வளவு அழகா சுத்தமா இருக்கான் பாரு. பல்லு தேய்க்காம, குளிக்காம, தலைய கழுவாம ஏன் இப்படி இருக்கான்னு தெரியவே மாட்டேங்குது. காதுல அழுக்கும், மூக்குல அழுக்கும். இப்படியே இருந்துனா உடம்புல பெரிய பெரிய கட்டி தான் வரும். மனுஷனுக்கு உடம்புல பாதி நோய் வரதுக்கு காரணமே இப்படி குளிக்காம இருக்கிறது தான். இங்க பாருடா, இனிமே ஒழுங்கா காலங்காத்தால குளிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பு, இல்லன்னா அடிச்சு பல்லுகளெல்லாம் நொறுக்கிடுவேன். அட போத விடு சித்தா. விடுறதா? இவனை நம்ம வளர்த்து விட போறோம் இல்லையா மாதவன்? வளர்த்து என்ன பண்ண போறோம் தெரியுமா? இனிமே வர பிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் தாடியை வளர்த்து ஜிப்பாவை போட்டு விட்டு அப்படியே பரம்பரையா பெரிய கதை எழுதுற ஆள் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து தியேட்டருக்கு வர ஒவ்வொரு ஆடியன்ஸையும் இவனை, இந்த லூச ஆராதிக்கிற ஒரு கலைஞனை மாத்தணும். நீங்க எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க. இந்த ட்ரெஸ்ல மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. உட்காருங்க. என்னங்க என்னாச்சு? கேளுங்க. என்னங்க எதுக்கு அழுறீங்கன்னு சொல்லுங்க. என்னாச்சு? அற்புதமான ஒரு மரணம். மாதவன், இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்டான பிரில்லியண்டான ஸ்கிரிப்டை தான் இந்த அரக்கிருக்கன் எழுதிட்டு வந்திருக்கான். குப்பை அல்றவன் நாரி போய் வர மாதிரி அன்னைக்கு இவன் நாத்தத்தோடு வந்த நேரம் எனக்கு மனசுல ஒரு மின்னல் அடிச்சது. அது தப்பாகல.
யாரையும் காப்பி அடிக்காம எவனும் தப்பா விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கு எவனோட சாயலும் இல்லாம தெளிவான ஒரு அழகான திரைக்கதை. மாதவன், இந்த ஸ்கிரிப்டோட பேஸ் என்னன்னு தெரியுமா? இந்த உலகம் வாழணுக்காகவா இல்ல செத்து போனவனுக்காகவா? நம்மளை விட இறந்தவங்க தான் அதிக நாள் வாழ்ந்திருக்காங்க. இறந்து போனவங்களோட எண்ணிக்கையை விட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதையும் விடுங்க, இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவங்களோட தானே யதார்த்த உலகம், வாழ்க்கை. ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கணும்னா நாம செத்து தானே ஆகணும். A fantastic positive light. டே நிறுத்து. அதிகமா சிகரெட் குடிச்சா இறந்து போயிடும்னு தான் நான் சிகரெட்டையே நிறுத்தினேன். இப்படி ஒரு அடியா பயங்கரமா கதை எழுதிட்டு இருந்தா மரணமா மண்ணாங்கட்டியன். டே உத்தமா, எடுத்துட்டு போடா, இதெல்லாம் போடா. அவனை அப்படி சாதாரணமா எடை போடாத. அவன் இங்க இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. சார், மனசு நிறைஞ்சிருச்சு சார். இது எல்லாம் நீங்க பெருசா சினிமாவை எடுக்க வேணாம் சார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, என் கதை உங்களை திருப்தி படுத்துருச்சு இல்ல, அது போதும் சார். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போறேன் சார். தயவு செஞ்சு கொடுப்பீங்களா? எனக்கு செய்யறதுக்கு பயம். எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் தைரியம் வரமாட்டேங்குது. எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் சார். உன் கதை அரங்கேறதுக்கு உனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்ல? உத்தமா, மாதவா, நீ உள்ள போ, நான் கூட்டு போறேன். கேளு, நான் கூட்டு போறேன். நீ அடிச்சிட்டல, நட்பு அவமானப்படுத்திட்டியடா. தண்ணி அடிச்சா கண்ணு மணி தெரியாதுல்ல, இனிமே நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்டா. மாதவன் ஒரு 1 நம்பர் பயந்தாங்கொழி. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். நாங்க எப்பவுமே இப்படிதான். சரி, நீ உன் விஷயத்த சொல்லு. நீ எப்படி பிறக்க விரும்புற பர்த்டே பாய்? அது கேக்குறியா? அது வந்து நான் நிம்மதியா உத்தமா, உனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போற பாக்கியம் எனக்கு. யாரோ சொல்லியிருக்காங்க, சாதாரண பொண்ணு உடல் சுகத்தை கொடுக்கறது ஏதோ வாழ்க்கை நடத்துறதுக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு உண்மையான பொய்ன்னு சொல்லுவேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. எதுக்காக என் புருஷனை? அவன் ஆசைப்பட்டான், அவனுடைய தேவை. நான் அவனுக்கு உதவி பண்ணேன். சும்மா சொல்றீங்க. சுயநினைவை இழந்து அப்படி பண்ணிருக்கீங்க இல்ல? இல்ல, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படியும் கண்டிப்பா அவனே செஞ்சிருப்பான். அன்னைக்கு இல்ல, நான் என்னைக்கோ வேற ஒரு மோசமான வகையில அவன் ஆசைப்பட்ட மாதிரியே. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்னென்னமோ சொல்றீங்க சார். உங்களுக்கே புரியாம என்னென்னமோ பேசுறீங்க. அழகான காலை பொழுதுல கண் விழித்து இயற்கையை பார்க்கலான்னு வெளியே வந்தேன். மரக்கிளையில தொங்கிட்டு இருந்த உன்னோட உத்தம புருஷனை பார்த்த உடனே எனக்கு முதல்ல தப்பா நினைக்காத, சிரிப்பு தான் வந்தது. நல்ல தெளிவான போராடக்கூடிய சக்தி இருக்கிற நம்முடைய மனசுல முடியுமா முடியாதாங்கிற சந்தேகத்துல உயிரை விட்டுட்டான் உன்னுடைய உத்தம. இந்த உலகத்துல கான்ட்ரடிக்ஷன் மட்டும் ஒரே ஒரு கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி.
நானா எதுவும் செய்யல. கயிறுக்கு சுருக்கு போட்டது கூட அவன்தான். மரத்து மேல ஏற கஷ்டப்பட்டப்போ கை தாங்கல அவனை ஏத்தி விட்டேன். ஏதோ என்னால அவனுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான். கடைசி மூச்சு அவனை விட்டு பிரியறப்போ பார்த்துட்டு இருந்த சாட்சி தான் நான். அவன் தான் ஆசைப்பட்டான். உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? இல்ல. உத்தம ரொம்ப நல்லவன். இத வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. காசு ஏதாவது தரப்போறியா? உங்ககிட்ட எவ்வளவோ காசு இருக்கலாம். ஆனா அந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மனசை விட்டு சந்தோஷமா ஒரு சாதாரண பொண்ணா பேசி. அதுக்கப்புறம் நீங்க எப்பயாவது அப்பாவை பார்த்திருக்கீங்களா? பார்த்தேன். அவரு கூப்பிடாமலேயே நான் ஒரு தடவை அவரை போய் அங்க பார்த்தேன். ஆனா சார் ஏதோ மன கஷ்டத்துல இருந்தார் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அவரை அப்படி பார்த்ததே இல்ல. என்ன அப்படியே கத்தியால குத்தணும் போல இருக்குல்ல உனக்கு? எதுக்கு? உன் உத்தம புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிச்சனே அதுக்காக. கத்திய வச்சு குத்தணும்லாம் ஒண்ணு தோணல. பின்ன ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி உங்க தலையில போடலாமா, இல்ல ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து உங்களை கீழே தள்ளலாமான்னு அப்படிலாம் நான் கனவு கண்டு இருக்கேன். ஒரு வாய்ப்பு தந்தா நீ அப்படி செய்வியா? அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது யாராவது அப்படி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியணுங்க. அப்படின்னா? உங்களுக்கு தெரியாது, அப்பா அந்த கட்டடத்துல இருந்து கால் தடிக்கு கீழே விழுந்து சாகல. யாரோ அப்பாவை கொண்டுட்டாங்க. ஐயோ, எதுக்கு? அதை கண்டுபிடிக்க தான் நானும் முயற்சி பண்றேன். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மேலேயும் எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, எங்க அப்பாவை கொன்னது கண்டிப்பா பொண்ணுதான். Towards the end, he had a depression. அடிக்கடி மூடியா இருக்கிற ஆளுங்கிறதுனால நான் அதை பெருசா எடுத்துக்கல. அவர் ஏதோ பெரிய நோய்க்கு அடிமையான மாதிரி மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போயிருந்தார். அவர் எழுதின கதாபாத்திரத்தை கூட வாழற மாதிரி சில நேரங்கள்ல அவர் பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணதை கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எதுவும். அப்புறம் அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம உங்க அம்மாவை பத்தியும் தனக்கு எப்பவும் ஆர்வம் உண்டாக்குற சூசைடல் ஃபேன்சி குறிச்சி பத்தியும் சொன்னாரு. இன்னும் ரொம்ப நாள் கிடையாது என்னுடைய அழகான டாக்டர் அம்மா அப்படின்னு ரீச்சல் மெத்தாகி சொல்றா. ஓ, அவங்கள பார்த்திருக்கியா? அது போட்டோம், ரொம்ப கேவலமான ஒரு நோய். புழுத்து செத்து போகன்னு சொல்லி சினிமால நிறைய டைலாக்லாம் பேசியிருக்கேன். என்னுடைய மரணம் எந்த சமயத்தில் அதுகிட்ட ஒப்படைப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கு. போதும், வேணாம். என்னை பத்தி நான் கவலைப்படல. என் மனைவிக்கு முன்னால ஒரு குற்றவாளியா நான் கைகூப்பி நின்னுக்கிட்டு செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் விடுதலை வாங்கணும் போல இருக்கு. நான் மூத்திரம் போனேன்னா கூட ஒருத்தரை எதிர்பார்க்கிற நிலைமை எனக்கு வேண்டாம். சீக்கிரமாவே நான் ஒரு முடிவு எடுத்துடுவேன். அதுக்காக என் மனசை தயார்படுத்திட்டேன். கடவுள் இல்லைன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஆனா இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காகவே, ஒரு தைரியத்துக்காகவே கடவுளே நான் ஒரு சில சமயம் கூப்பிட்டுருக்கேன். மை டியர் என் ஆசை நாயகி உஷாவே, suicide is my salvation. Can you be of any help? மரணத்தோட எல்லையை தொடுறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஒத்த சேர்ப்பியா? அப்புறம் இன்னொரு விஷயம், என் மரணம் எந்த காலத்திலையும் யாருக்குமே தெரியாத ரகசியமாவே இருக்கும் மை டியர். எப்படி சித்தார்த் இறந்தான், ஆல் நேம் வில் பி ரிட்டன் அபவுட் இட். என் காலத்துக்கு அப்புறமும் எப்படி சித்தார்த் இறந்தான்னு அதிபுத்திசாலிங்க கூட தேடிக்கிட்டே இருப்பாங்க உஷா. சோ ப்ராமிஸ் மீ, என்னோட சேர்ந்து இந்த ரகசியத்தை நீயும் காப்பாற்றணும். ஹலோ,
சார் நான் வரேன். இதோ இப்பவே வரேன். ஓ, அப்படியாச்சு. அது எங்க வச்சு நடந்தது? ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் கூட்டிட்டு போலியா? நேஷனல் ஹைவே தானே, யாராவது வந்திருப்பாங்கல்ல. கஷ்டம். வைத்தி சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? இப்ப வந்துருவேன். ஒண்ணுல அவர் வந்திருக்காருல, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். போயிடாத. யாரோட? என்னது? இல்ல, அங்க உட்காந்து யாரோடய பேசிட்டு இருந்தீங்களே, அதான். நம்ம தோட்டக்கார முனியாண்டி பையன் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்ல, யாரோ வேணும்னு ஏத்தி கொண்டாங்கன்னு அவன் சொல்றான். நீ வா ஆதி. என்ன வரலையா? வர. உங்க அப்பா இருக்காரு, the most encourageable soul I've ever met. என் முன்னாடி வந்தாரு, எல்லா கேள்வியும் கேட்டேன், போட்டு மடக்கி பேச வச்சிடலாம் நினைச்சேன். ஆனா ஒரு புடி கூட கொடுக்கலையே. உனக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அவரோட மரண ரகசியம் உன்னை நிலக்குலைய வச்சிரும்னு அவர் பயப்படுறார் போல இருக்கு. பட் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த கம்யூனிகேஷனுக்கு நடுவுல அந்த டேஃபோடில்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல லீட் கிடைச்சிருக்கு. அதுல என்னன்னா, சித்தார்த்தன் தனக்கே தெரியாம அந்த லீடை எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட், மெட்ராஸ்ல விஜயா ஹாஸ்பிட்டல்ல சித்தார்த்தனை செக் பண்ண டாக்டருடைய ஃபைண்டிங்ஸ், அப்சர்வேஷன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். Go through. You know something? உங்க அப்பா ஒரு பயங்கரமான நோயில இருந்திருக்காரு. He was going to die a painful death. இன்னொன்னு, என்னோட ஒரு இன்ட்யூஷன் வச்சு சொல்றேன். உங்க அப்பாவுடைய மரணம் தற்கொலையா தான் இருக்கணும். தன்னோட உடம்ப நோய் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறத பார்க்க சகிக்காம அவரு வைத்தி சார் சொன்னதுல இருந்தே ஐ வாஸ் பிரிட்டி கன்வின்ஸ். இந்த பத்திரிகையிலையும் சினிமாலையும் நான் பார்த்த வரைக்கும் he was capable of such madness. நான் நினைச்சேன் என்னுடைய தேடுதல் அதோட முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட வைக்கிற மாதிரி ஒரு நாள் கீதா என்னுடைய ரூமுக்கு வந்தா. கீதா என்னுடைய தங்கச்சி. ஆமா, சித்தி என்ன சொன்னாங்க உன்னுடைய வேலையை பத்தி? எனக்கு ஒன்றும் ஃபேண்டஸியா தோணல. கொஞ்ச நாள் வேணா வெயிட் பண்ண ஃபார் அ பெட்டர் ஜாப். என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னால யார்கிட்டயும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாளாவே இதை என் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் முடியாது. எப்படியாவது இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. கொல்லணும்னு நினைச்சா கொன்னுடு. அப்பாவோட கொடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்பவும் டேஃபடல்ஸ்ல தான் இருக்காரு. மாதவன் அங்கிளோட பையன் துஷார் தான் எனக்கு ஒரு வைத்தியனை பத்தி சொன்னா. குடி பழக்கத்தை நிறுத்த முடியாத நிறைய பேர் அவர் திருத்தி இருக்காரா. நான் அவரை போய் பார்த்தேன். அங்கிள், பிரச்சனை ஒண்ணும் வராதுல்ல? என்ன பிரச்சனை? இத பாருமா, இது ஒரு ஹார்ம்லெஸ் ஆயுர்வேதிக் காம்பினேஷன். முன்னாடி தானே நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உடம்புல ஆல்கஹால் ஏறுனா ஆட்டோமேட்டிக்கா வாமிட் வந்துடும். மிக்ஸ் பண்ண இதை சாப்பிட்டா உடம்பெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் அவன் ஆல்கஹால லைஃப்லயே தொடமாட்டான். நீ வேணா பாரேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா மாதிரி இருந்த மாதவன் அங்கிளே நீங்க குணப்படுத்திட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன பயம். இது ஆல்கஹாலோட மிக்ஸ் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஒன்னும் ஆகாதுமா. எரிச்சல் கொஞ்சம் அதிகமாகும், வாமிட் வரும். அதுவும் போதை தெளிகிற வரைக்கும் தான். அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அம்மாவோட வேதனையை என்னால பார்க்க முடியாமதான்
அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா குடிக்கிறதுக்கு காரணமே அம்மா தானா. எங்க அம்மா மாதிரி ஒரு பட்டுக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பாக்கு விருப்பமே இல்லையா? அம்மாவை இஷ்டமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அப்பா வீட்டுக்கு வரலன்னா அதுக்கு காரணம் அம்மா தானா? இப்படி என்னென்னமோ பேசி அம்மாவே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லா குழப்பத்தையும் இந்த பாட்டில் தீத்துரும். 150 ரூபாய் எடு. நான் அப்பா குடிக்கும் போது அந்த மரத்தை மிக்ஸ் பண்ணேன். ஆனா காலையில அப்பா அதுக்கப்புறம் துஷார் என்கிட்ட பேசவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நான் துஷார் கிட்ட பேசுறது அப்பாக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அப்பாக்கும் துஷாருக்கும் இதனால எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். துஷாரை பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல. அவனுக்கும் கீதாக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு எனக்கு தோணவும் இல்ல. எங்க அப்பாக்கே பிடிக்காத ஒரு உறவை தொடர வேணான்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவனை பார்க்கணுன்ற எந்த நினைப்புமே எனக்கு வரல. சொல்ல போனா அவன் என் பழைய நண்பர்கள்ல ஒருத்தன். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவன் கிட்ட இருந்து எனக்கு எந்த விஷயமும் கிடைக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். எங்க அப்பாக்கு மருந்து கொடுத்த ஆள் ஆயுர்வேதத்தை நிறுத்திட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாராம். எங்க அப்பாக்கு எந்த விஷயத்துல கலந்து கொடுத்தேன்? யார் சொல்லி இதை செஞ்ச? துஷாரா? கையெடுக்க முதல்ல சொல்றா. சொல்றேன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றேன். இங்க பாருங்க சார், இது இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும்னு நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்களா? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். உங்க அப்பாவை பல வருஷமாவே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த துஷார் போன் பண்ணி சொன்னதுமே நான் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன எதையாவது கலக்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிடுன்னு உங்க அப்பா சொன்னாரு. சாதாரண பச்சளை தான் அரைச்சு கொடுத்தேன். அதுல எந்த விலங்குமும் இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த படம் பிடிப்பாரு குண்டாலு, அந்த பாலா, அவருக்கு கூட இந்த விஷயம் தெரியும். உங்க அப்பா கூட தான் இருந்தாரு நான் போன் பண்ணி பேசிட்டு இருந்தப்ப. விடுங்க. உங்களுக்கு கைராசில நல்லா பார்க்க தெரியும்ல. என் கைய பார்த்து சொல்லுங்க, எங்க அப்பா எப்படி இறந்துருப்பாருன்னு. பார்க்கலாமே. சரியா கணிச்சு சொல்ல முடியாதுப்பா. இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகம் தான். கண்டிப்பா இது தற்கொலை இல்ல. அப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணீங்க? எப்படி ப்ரொசீட் பண்ணிருப்ப? கெஸ். அப்பாவோட ரகசிய காதலி டெலிபோன் குரல். பரவாயில்லையே. முதல்ல இருந்தே எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு சந்தேகம். அந்த பொண்ணை பத்தின ஒரு க்ளூவும் எனக்கு கிடைக்கவே இல்லை. சும்மா ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது பாலன் அங்கிள் தான் என்கிட்ட சொன்னாரு, அப்பா எழுதி முடிக்காத ஒரு கதை பாக்கி இருக்குன்னு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் டேஃபடில்ஸ்க்கு போன பாலா அங்கிள் அந்த கதையை பார்த்து எடுத்துட்டு வந்தாரா. அந்த கதையோட டைட்டில் ஒரு தொலைபேசியின் ஒளி. தட்ஸ் ராங் அபே. அன்னைக்கு நீ கேட்ட அந்த டெலிஃபோன் பொண்ணுக்கும் இந்த கதைக்கும் நீ எப்படி சம்மந்தப்படுத்த போற ஆதி? இதை உங்க அப்பா ஒரு ஆட்டோபயோகிராஃபியா தான் எழுதியிருக்காரு. ஒரு கணவன் மனைவி கிட்ட சொல்ற கன்ஃபெஷன் மோட்ல தான் இந்த கதையும் ஆரம்பிக்குது. எழுதி முடிக்கவே இல்லை. ஆனா இதுல ரெண்டாவது பொண்ணோட த அதர் உமன்ங்கிற இடத்துல எழுதியிருக்கிறது டெலிஃபோன்ல மட்டும் கேட்டு பழகின ஒரு பெண்ணோட குரல். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அன்கானிக் கனெக்ஷன். நீ இதை படிச்சு பாரு. மேபி யூல் கெட் சம்திங். சீதா, ஒரு ஜீவனோட தூக்கம் என்பது தற்கொலைதான். என்னை பின்தொடர்கின்ற நிழல் போல எப்பொழுதும் தொடர்கின்ற அந்த டெலிபோன் ஒலியின் குரலினால் ஏற்படும் தைரியம் என் சோர்வுகளுக்கு உரமாகிறது. நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற கடிகாரத்தைப் போல கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லி தீர்க்கணும். அர்த்தமில்லாத இந்த வார்த்தையை போல என் வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த டெலிபோன் ஒலியை உன்னை தொல்லப்படுத்தினா என்னை மன்னிச்சிரு. டெலிபோன் மணி அடிக்கிறப்ப அதை எடுக்கணுன்ற என் ஆர்வத்தை நீ என் கண்ணில் பார்த்துருப்ப. என் மனைவியான நீ உன்னை கஷ்டப்படுத்தின மனுஷங்களெல்லாம் உன் வாழ்நாளில் எத்தனை முறை எனக்காக நீ சபிச்சிருப்ப. உனக்கு அற்புதமான இன்னொரு ஜென்மம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கும். உனக்கு ஒரு நல்ல கணவனும் உன் குழந்தைகளுக்கு இன்னொரு அப்பாவா ஒரு ஆண். உன்னோட உருவமா இது இருக்காது. என்னுடைய எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் நடுவில் சிரிச்சு சிரிச்சு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கமா சீதா. சுயநலமாவே எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கனா உனக்கு எந்தவித துரோகமும் பண்ணதா
எனக்கு ஞாபகம் இல்லை. தப்பு பண்ணிட்டதாகவும் நான் நினைக்கல. உனக்கு விடுதலை வேணும்னா என்கிட்ட தாராளமாக கேட்டிருக்கலாமே அப்படின்ற எக்ஸ்கியூஸ் தான் என் மனசுக்குள்ள எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருந்தது. உன்னுடைய ரூம்ல கட்டில்ல கட்டி போட்டு துன்பப்படுத்தும் போது என்னுடைய குற்ற உணர்வுகள் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் உன் முன்னாடி கூடி குறுக்கி போய் கடைசியில் ஒண்ணுமே இல்லாம சாகணும்னா என்னால முடியாது சீதா. என்ன உனக்கு தெரியும்ல, என் உணர்வுகள் பத்தியும் உனக்கு தெரியும்ல. என் கூட நீ இருக்கவே கூடாது. என்ன நீ பார்க்கலன்னு நினைச்சுக்கோ. சுத்தமா நீ என்னை மறந்துடு. எந்த விஷயத்துக்காகவும் என்னை எதிர்பார்க்கவே கூடாது. உன்னால முடியணும். நான் மறுபடியும் உன்கிட்ட நீ எதிர்பார்க்கல. எனக்குள்ள இருக்கிற தவறுகளை நான் நோய்வாய்ப்பட்டு சாகிற நேரத்தில் உணர்றேன்ல. என் வாழ்க்கையில் இதுதான் பெரிய அவமானம். மறுபடியும் அவள் ஃபோன் காலை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். இந்த வாட்டி நான் அவளை நான் கேட்காம விட மாட்டேன். கெஞ்சி கேட்பேன். எதுக்காக அவ என் மேல கருணை காட்டணும்? என் புகழுக்காகவா இல்லை என் சுகத்துக்காகவா? டாக்டர் கிட்ட நான் கேட்டேன், நான் சாகிறது உறுதினா இந்த மண்ணுக்குள்ளே என் உடம்ப போட்டு மூடி மறைக்காம உங்க ஆஸ்பத்திரிக்கே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். என்னது, நீ அதை ஒத்துக்க மாட்டியா? கர்ம பலனெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்றியா? அது என்னால முடியாது. எத்தனை ஜோசியக்காரனை பார்த்தாலும் சரி, விதியை யாராலும் வெல்லவே முடியாது. உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி, மரணம் என்னை தொடறதுக்கு முன்னாடி என் கடைசி ஆசையை நிறைவேற்ற நேர்ல வரியா? சுயநலத்துல தான் நான் கேட்கிறேன். கண்ணை மூடத்துக்கு முன்னாடி இந்த குரலோட அழகிய நான் பார்க்கணும். வர முடியுமா? நான் வரேன். பொண்ணு ஆதி யாருன்னு கேக்குறேன்ல. சொல்ல முடியாத. உங்களை கொண்டு கடல்ல தூக்கி போட்டுருவேன். ஏன் இப்படி டென்ஷன் பண்றீங்க? யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீ தான் பெரிய புத்திசாலியாச்சே, நீயே கண்டுபிடி. You won't get it out of my mouth. நாவலோட என்ன படிச்சா எனக்கு தெரிய போகுது. ஹேய், இல்ல, நாவல்ல கடைசியில அப்பா இறந்துட்டாருன்னு தான் எழுதியிருக்கேன். அந்த பொண்ணை பத்தின எந்த விஷயமும் நான் எழுதல. ஆதி, you are a sadist. இப்படி என்ன குழப்பி இன்னைக்கு என் தூக்கத்தை கெடுக்கணுங்கிறது உங்களோட பிளான். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். அம்மா, உங்களோட அம்மாவா? சித்தார்த்தோட மைத்திலி போனோட ரிசீவர்ல முந்தானியோட தலைப்பு சுத்தி அப்பாவுக்கு பிடிச்ச குரல அம்மா ஏன் மாறினாங்கன்னு எனக்கு இன்னும் புரியாத புதிராவே இருக்கு. ஆனா அவங்க செஞ்சதும் தப்புன்னு எனக்கு தோணல. ஏ பத்மா, உனக்கு என்ன வேண்டாம்? யாரையாவது அந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா? பட் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அம்மா தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ நம்ப மாட்ட, இருந்தாலும் சொல்றேன். எனக்கு அப்பா சொன்னாரு, எழுத முடியாம
தூக்கமே வராத நிறைய ராத்திரிகள்ல என் கூட இருந்திருக்காரு. மைதிலி, உன் குரல் மூலமாவது என் மானசீக மனைவியாய் இதயத்தில் இடம் பிடித்தவள். நான் அவளை பார்த்ததில்லை, பழகியதில்லை. ஒரு ஆசை இருந்தது, அவளை ஒரு முறையாவது காண வேண்டும் என்று மனசு துடித்தது. கடைசியாக அவளே என்னை தேடி வந்தாள். நான் செய்த தவறுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அதை நான் திருத்திக் கொள்ளும் முன்பே என் தவறுகள் என்னை கடந்து சென்றன. ஆதி, காலம் நேரம் கழியும் முன்பே உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். அந்த ஜீவனை என் மனதிற்குள் நான் என்ற அகந்தையே இல்லாத தெரிந்து கொள்ள முயற்சிக்கும் உண்மைகள். நான் அழியாமல் வாழ்வேன். வைஜி சார் சொன்னது கரெக்ட் தான். தே ஆர் எக்ஸிஸ்ட். இறந்து போனவங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க. மனசார விரும்பணும்னா நம்மளால அவங்கள பார்க்கவும் முடியும், அவங்க கூட பேசவும் முடியும். பகல்ல தோன்ற அக்னி நட்சத்திரங்கள் மாதிரி.